Welcome to Bank PO and Clerk Coaching Classes, Department of Employment and Training, Government of Tamil Nadu. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வென் டயக்ராம். ஓகேங்களா? ஸோ வென் டயக்ராம் அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ஒரு சாதாரண கான்செப்ட். ஓகேங்களா? ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டாஸை வந்து பிக்டோரியல் கிராஃபா, அதாவது ஒரு ரெண்டு சர்க்கிள் பேசிஸ்ல, அதாவது விஷுவலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு செட் ஆஃப் பேசிஸ் ஆன செட் ஆஃப் டேட்டாஸை வச்சு அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டாஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ், ஒரு ரெண்டு டூ கான்செப்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் அண்ட் வித்தியாசங்கள் என்னென்ன, அவங்க எந்த விதத்துல வேறுபட்டிருக்காங்க, அவங்க எந்த விதத்துல ஒற்றுமையா இருக்கிறாங்க, எந்த இடத்துல வந்து ஒரே மாதிரி இருக்காங்க, எங்க தனிச்சு நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்செப்ட், ஏதோ ஒரு டேட்டாவை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்கள ஒரு விஷுவலான சர்க்கிள்ஸாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணி அதில் வந்து அவங்களுக்கு ஒரு மீனிங் டிட்டர்மைன் பண்ணி அவங்களுக்கு இந்த பிளேசஸ் அந்த பிளேசஸ் அப்படின்னு சொல்லி அலாட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம சில கால்குலேஷன்ஸை பேஸ் பண்ணி போடுவோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு ஈஸி எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு சர்வீஸ்லாம் எடுப்போம் இல்லைங்களா, நமக்கு சென்சர் சர்வீஸ்லாம் எடுப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எடுப்போம், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எத்தனை, அதாவது ஃபீமேல் எத்தனை பேர் இருக்காங்க, மேல் எத்தனை பேர் இருக்காங்க, அடல்ட்ஸ் எத்தனை பேர், அதில் சில்ட்ரன்ஸ் எத்தனை பேர் இல்லைங்களா, ஸோ இதில் மேரிட் எத்தனை பேர், அன்மேரிட் எத்தனை பேர், இந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ லைக்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் இருக்கிறப்போ வந்து அந்த டேட்டாஸை செக்ரிகேட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ இவங்க தனியாக அவங்க தனியாக, இவங்களில் கொஞ்சம் பேர் அவங்களில் கொஞ்சம் பேர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி லைக் சில விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பேசிஸில் வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரைஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கிறது வென் டயக்ராம் தான். ஸோ காம்படேட்டிவ் எக்ஸாம் பேசிஸ்லன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபியூச்சரில் வேரியஸ் கைண்ட் ஆஃப் டேட்டாஸை கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி பாஸ்ட் டேட்டாஸை நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ரெண்டுத்தோடைய ஒற்றுமை என்ன, ஓகேங்களா, என்ன வந்து வேறுபட்டு இருக்கு. ஸோ பாஸ்ட் டேட்டாஸை வச்சு ஃபியூச்சர் பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபியூச்சர் பிளானிங்க்கே சில டேட்டாஸ் தேவைப்படும், அதை கலெக்ட் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் வே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வென் டயக்ராம். ஸோ அப்படி இருக்கிற வென் டயக்ராம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கண்டிஷன்ஸில் ஒரு சர்க்கிள் பேசிஸில் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அங்கே எத்தனை விதமான கான்செப்ட்ஸ் இருக்கும், அதாவது எத்தனை டேட்டாஸ் செட் ஆஃப் டிஃப்ரெண்ட் செட்ஸ் இருக்காங்களோ அவங்க வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணி அந்த ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு டேட்டாவுடைய பேரை கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணால் கால்குலேட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த சர்க்கிள் சொல்கிறோம்ல, ஸோ இதுதான் என்ன பண்ணுவோம்னு வந்து பார்த்தீங்கன்னா செட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேயா இல்லையா, ஒரு சிங்கிள் செட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் டபுள் செட்டு. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் செட்டு. ஸோ ட்ரிபிள் கான்செப்ட் பேஸ் பண்ணி வரது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் கேட்டகரிஸில் வந்து பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில். ஓகே, ஸோ இவங்களில் இருக்கக்கூடிய டைப்ஸு, அவங்கள எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், எதை கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு டாபிக். எஸ், ஸோ ஜென்ரலாக வென் டயக்ராம்ன்றது நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா சர்க்கிளிக்கல் வெளியே நாங்கள் கொடுத்துருக்குற மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் போடுவோம் இல்லைங்களா. ஒன்று டபுள் திங்கா இருக்கும், இல்லை ட்ரிபிள் திங்கா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வந்து பார்த்தீங்கன்னா காஃபி அண்ட் டீ லைக் பண்ணுறவங்களோட மட்டும் எடுப்போம் இல்லைங்களா, காஃபி டீ லைக் பண்ணுறவங்களோட. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஃபி டீ என்னென்ன மில்க் வச்சுக்கலாம் இல்லைங்களா. ஸோ மில்க் இது மூணுத்தையும் வந்து லைக் பண்ணுறவங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுறவங்க, டீ மட்டும் லைக் பண்ணுறவங்க, ரெண்டும் லைக் பண்ணுறவங்க, ஓகேங்களா, மில்க் மட்டும் லைக் பண்ணுறவங்க, இது மூணையுமே லைக் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வரும். ஸோ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் வென் டயக்ராமை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைக் டபுள் ரிலேஷன்ஷிப் பேசிஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. அதாவது ரெண்டு வேரியபிளான கான்செப்ட் இருக்கிற பேசிஸில் இங்கே யூஸ் பண்ணுவோம். இந்த ட்ரிபிள்
பேசிஸ் டயக்ராமை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 3 கைண்ட் ஆஃப் கான்செப்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றப்போ அந்த பேசிஸில் மட்டும்தான் இவங்களை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ லைக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் செவரல் டைப்ஸ் ஆஃப் வென் டயக்ராம். ஸோ வந்து அவங்கள ஒரு பிக்டோரியல் கிராஃபாக ரெப்ரசென்ட் பண்ணுறதோ இல்லை வந்து அவங்களே வந்து ஃபுல்லி ஃபினிஷ்டு செமி ஃபினிஷ்டு பேசிஸில் நமக்கு டயக்ராம் கொடுக்குறதோ அல்லது ஒரு ரா டேட்டாவை மட்டும் கொடுத்துட்டு அந்த டேட்டாவை அடிப்படையாக வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது, இந்த மாதிரியான கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கும் இங்கே. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாமளும் என்ன பண்ண வேண்டியிருக்கோம், ஸோ கொஷின்ஸை வந்து இன் அண்ட் அரவுண்ட் கீனாக நோட் பண்ணி ஸோ ஒவ்வொரு கான்செப்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து இந்த இடத்துல கான்செப்ட் நம்ம லைட்டாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் போயிடுச்சு, சின்ன ஒரு பாயிண்ட்டை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஹோல் டயக்ராமோட மீனிங்குமே வந்து பிரேக் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நாம் என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு டயக்ராமுமே வந்து சர்டன் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பை தான் வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ அப்படி அந்த ரிலேஷன்ஷிப்ஸை அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுறப்போ நாம் என்ன பண்ணணும்னா அவங்கள ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த டபுள் பேசிஸில் எடுத்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வேரியபிள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? லெட்ஸ் டேக் தமிழ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். ஸோ தமிழ் பேச தெரிஞ்சவங்க, இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஏ கேட்டகரி இருக்கு இல்லைங்களா? இந்த ஏன்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஹோலா, ஓகேங்களா, ஆன் ஹோலா அந்த ஃபுல் டயக்ராமையுமே ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேங்களா? இந்த ஃபுல் வென் டயக்ராம் விச் மீன்ஸ் இந்த ஃபுல் சர்க்கிள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஃபுல் சர்க்கிளை ரெப்ரசென்ட் பண்ணி அதோட ஓவரால் டோட்டல், அதாவது ஓவராலா தமிழ், ஓகேங்களா, ஓவரால் டோட்டல் வந்து என்ன பண்ணுனாக்கா ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேங்களா? ஜஸ்ட் தமிழ்னா தமிழை மட்டும் ஃபுல்லா ரெப்ரசென்ட் பண்ணும். ஃபுல்லா அதாவது அந்த ஃபுல் டயக்ராமே தமிழுக்கு ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து லைக் இங்க பீன்றப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஹோலா அந்த ஃபுல் டயக்ராமே ரெப்ரசென்ட் பண்ணும். அதே தான் வந்து இப்போ இங்கிலீஷ்னா இந்த இங்கிலீஷ் ஃபுல்லா ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேங்களா? இந்த ஒன்லி ஏ அப்படின்றது கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? ஸோ இந்த ஒன்லி ஏ அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இந்த ஒன்லி பி அப்படின்றவங்களும் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஒன்லி ஏ இந்த ஒன்லி பி இவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த போத் ஏ அண்ட் பின்ற கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா இந்த கான்செப்ட் நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். வை பிகாஸ் இப்போ இந்த போத்ன்ற கான்செப்ட் இருக்காங்க இல்லைங்களா, அதாவது இந்த ஃபுல் பார்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபுல் பார்ட் வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணணும்னா த பர்சன் ஹூ குட் ஸ்பீக் போத். ஓகேங்களா? த பர்சன் ஹூ குட் ஸ்பீக் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே பேசக்கூடியவங்களை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பார்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டை நம்ம இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்ணுவோம். ஓகேங்களா? இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் அப்படின்றப்ப வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் காமன். ஓகேங்களா? ரெண்டு வேரியபிளுக்கும் இடையில இருக்கக்கூடிய காமனான திங்ஸ், இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஸோ அப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை ஒரு யூவை தலைக்கீழே போட்ட மாதிரியான சிம்பிள் இருக்கும் இல்லைங்களா? யூவை தலைக்கீழே போட்டோம்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? கிளியர்? ஸோ இந்த பார்ட்டை இன்டர்செக்ஷன் பார்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இன்டர்செக்ஷன் பார்ட் இன் சென்ஸ் இது ரெண்டுத்துலையுமே, அதாவது போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே பேச கூடியவங்க, ரெண்டு லாங்குவேஜுமே தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த ஒன்லி ஏ அப்படி இருக்கிறது இட் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட், ஓகேங்களா, ஜஸ்ட் தமிழ் மட்டும், தமிழ் ஒன்லி. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஒன்லி, அதாவது தமிழ் மட்டுமே பேச வரவங்க. ஓகேங்களா? இந்த ஃபுல் பார்ட், இந்த ஃபுல் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மட்டுமே பேச தெரிஞ்சவங்க. ஓகேங்களா? தமிழ் மட்டுமே பேச தெரிஞ்சவங்க. இந்த ஃபுல் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னது, இங்கிலீஷ் மட்டுமே பேச தெரிஞ்சவங்க. சரிதானா?
ரைட். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு டயக்ராமுக்குமே ஒவ்வொரு பேர் அப்படின்ற பேசிஸ்ல கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஃபுல் சர்க்கிளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபுல் சர்க்கிளை வந்து பார்த்தீங்கன்னா செட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் செட் ப்ராசஸ், அதாவது இவங்க வந்து டபுள் செட் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா, டபுள் செட் ப்ராசஸ். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து காமனாக இருக்கக்கூடியவங்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாம இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா, ரெண்டு பேத்துக்கும் காமனா இருக்கிறத இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கீழா வந்து ஒரு யூ போட்ட மாதிரி அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் ஃபார்முலாஸ் பார்ப்போம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் என்ன சொல்றேன் அப்படின்றது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா வென் டயக்ராம் எல்லாருமே படிச்சுட்டு முடிச்சுட்டு வந்தவங்க தான். ஓகேங்களா, ஸோ வென் டயக்ராம்ன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் வெரி ஈஸி திங். நாமளே வந்து ஒரு ஸ்டோரி, அதாவது கொடுத்துருக்கிற டேட்டாஸ்க்கு அழகா வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிக்டோரியல் கிராஃபில் ரெப்ரசென்ட் பண்ணி நாமளே அவங்களுக்கு ஒரு ஃபார்முலாவை கொடுத்துட்டு நாமளே அவங்கள கால்குலேட் பண்ற அளவுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு டாபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வென் டயக்ராம் டாபிக். ஸோ இதில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது ரெண்டே விஷயம் தான் எவ்ரி ஒன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேங்களா, அதாவது அதோடைய ஒரிஜினாலிட்டியை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கிற ஃபார்முலாஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ டபுள் செட்டாக இருக்கும் போது ஃபார்முலா எப்படி இருக்கும், ட்ரிபிள் செட்டாக இருக்கும் போது ஃபார்முலா எப்படி இருக்கும், அந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, அதோட மீனிங் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வென் டயக்ராம் இஸ் த ஒன்லி டாபிக் வி கேன் சே ஃபார்முலா ரெப்ரசன்ட் பண்ணலினாலுமே வந்து நம்மளால கால்குலேஷன் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் டாபிக் வென் டயக்ராம் தான். ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட் வி ஹாவ் டு டூ இஸ் தட் அந்த டயக்ராம்ஸை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அந்த டயக்ராம்ஸோடைய ஒவ்வொரு பார்ட்ஸுமே வந்து என்னென்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றத ஒரு ஐடியாலஜி கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்படி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா நமக்கு எப்படிப்பட்ட டேட்டாஸ் கொடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து பர்ஃபெக்டாக அவங்கள வந்து லைக் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இது டபுள் ப்ராசஸ்க்கு. ஓகேங்களா, ஸோ இதே ட்ரிபிள் ப்ராசஸ்க்கு அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 3 கைண்ட் ஆஃப் வேரியபிள் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஸோ ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கொடுத்துருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம என்ன பண்ணணும்னா இந்த ஒவ்வொரு சர்க்கிளையுமே இட் வில் ரெப்ரசென்ட் 3 டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் இல்லைங்களா, 3 டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் ரெப்ரசென்ட் பண்ணும். இங்கே வர அதே கான்செப்ட் தான். ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கிறப்போ இங்கே 1 செட் இருக்காங்க, 2 செட், 3 செட் அப்படின்னு சொல்லிட்டு 3 செட் இருக்காங்களா. ஸோ இந்த ஏ பார்ட்ன்றது இந்த ஃபுல் ஏ டயக்ராமை ஃபுல்லாக ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஏ டயக்ராமை ஃபுல்லாக ரெப்ரசென்ட் பண்ணுறது இந்த சென்ஸ் அதில் இந்த இன்டர்செக்ஷன் பார்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டையும் உள்ளடக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஃபுல்லாக வேல்யூ கொடுக்கும். ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்செக்ஷன் பார்ட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தோடைய வேல்யூமே சேர்ந்தாப்புல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை பிரித்து வந்து பார்க்குற மாதிரிலாம் இருக்கவே இருக்காது, அது ரெண்டும் சேர்ந்தாப்புல தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா பியும். ஸோ இந்த பீன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் இன்டர்செக்ஷன் பார்ட்டையுமே இன்க்ளூட் ஆகி இட் வில் கிவ் யூ ஒரு வேல்யூ கொடுக்கும் நமக்கு. ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிஸாக தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டுக்கு மூவ் ஆன் ஆகுறப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் செட்டில் மட்டும் வி மஸ்ட் பி வெரி ஷுர் தட் இப்போ வந்து நமக்கு லைக் ஹூல் 10% லைக் போத் டீ அண்ட் காஃபின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் மீ டேக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீ அண்ட் காஃபி வேணாம், தமிழ் இங்கிலீஷ் எடுத்துக்கலாங்களா. சரி, தமிழ் இங்கிலீஷும் எடுத்துக்கலாம். தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி. ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த ஏ பார்ட்டுன்றது ஃபுல்லாக தமிழை ரெப்ரசென்ட் பண்ணும், பி பார்ட்டுன்றது ஃபுல்லாக இங்கிலீஷை ரெப்ரசென்ட் பண்ணும், இந்த சி பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஹோலாக ஃபுல்லாக ஹிந்தியை ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த இன்டர்செக்ஷன் பார்ட் இப்போ வந்து நமக்கு என்ன சொல்றாங்க, இதுல வந்து ஒரு 10% கேன் ஸ்பீக் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 10 பேரால தமிழையும் இங்கிலீஷ் ரெண்டுத்தையுமே வந்து பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்றது
நாம எந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டை கொடுக்கணும்னா இந்த ஆன் ஹோலா ஃபுல் இன்டர்செக்ஷன் பார்ட்டுமே அதோட வேல்யூன்னு அர்த்தம். இந்த ஃபுல்லோட வேல்யூமே ஈவன் இந்த ட்ரிபிள் காலம் இருக்கு இல்லைங்களா, அதாவது எல்லாமே போத் ஆல் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்க எல்லாருமே ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய இடம் தான் இது. ஓகேங்களா, ஸோ அது எல்லாத்தையுமே உள்ளடக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூவே கொடுப்பாங்க. அந்த ட்ரிபிள் காலமே உள்ளடக்கி தான் நமக்கு வேல்யூ கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷுன்றது ஆன் ஹோலா ஃபுல்லாக இந்த ஒரு ஓவல் ஷேப்ல நமக்கு வருது இல்லைங்களா, இந்த ஓவல் ஷேப்ல வரக்கூடிய இந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டை மட்டுமே ஃபுல்லாக ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகே, இஃப் ஐ டேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் காலம் எடுத்துக்கிறேன்னா இதுல ஃபுல்லுமே இப்போ நான் ஷேட் பண்றேன் பாருங்க, இந்த ஷேட் பண்ற முழு ஏரியாவுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னது இன்டர்செக்ஷன் பார்ட்னு அர்த்தம். இன்க்ளூடிங் திஸ் நம்மளுடைய அந்த ட்ரிபிள் இன்டர்செக்ஷன் காலமையும் இன்க்ளூட் பண்றது தான் இந்த வேல்யூ. ஓகேங்களா, இந்த ட்ரிபிள் இன்டர்செக்ஷன் காலமையும் சேர்த்து ஆன் ஹோலா வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூஸை வந்து நம்ம டிடெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த ட்ரிபிள் காலம் வேல்யூஸையும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்க வேல்யூஸையும் வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இந்த பார்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, இந்த பார்ட்டோட வேல்யூ மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த வேல்யூ கொடுக்குறப்ப இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு ரொம்பவே வெறும் சிம்பிளா சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் இதுவும் ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ட்ரிபிள் காலம் வந்து ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க. ஸோ ஆல் ஹூ கேன் ஸ்பீக் ஆல் தமிழ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இந்த ஒன்லி பார்ட்ன்றது தமிழ் மட்டுமே பேசக்கூடியவங்க, ஒன்லி தமிழ். ஓகேங்களா, தமிழ் ஒன்லி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி இங்கிலீஷ் பேசக்கூடியவங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹிந்தி பேசக்கூடியவங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்லி பேசிஸ் மட்டும் தான் இங்கே வருவாங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராமேட்டிக்கல் பேஸாக நாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஜஸ்ட்டு ட்ரிபிள் செட் இருக்காங்கன்னா 1 செட் 2 செட் 3 செட் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள ட்ரிபிள் செட்டுன்னு வர்றப்போ வந்து அந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டுக்குன்னு வர்றப்போ ஆன் ஹோலா போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 செட்டை மட்டும் கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா இட் ஆல்வேஸ் இன்க்ளூட்ஸ் அந்த ட்ரிபிள் செக்ஷனையும் ட்ரிபிள் ரிலேஷன்ஷிப்பையும் சேர்த்து தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா, ட்ரிபிள் ரிலேஷன்ஷிப்பையும் சேர்த்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த பார்ட் மட்டும் என்ன ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஏ அண்ட் பி, சி இல்லாம ஏ அண்ட் பி மட்டும், அதாவது ஹிந்தி இல்லாம தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும். ஸோ இப்போ இந்த பார்ட் வந்து ஆன் ஹோலா ரெப்ரசென்ட் பண்றது தமிழ் அண்ட் ஹிந்தி, இங்கிலீஷ் இல்லாம இங்கிலீஷ் இல்லாத தமிழ் அண்ட் ஹிந்தி. ஓகேங்களா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, தமிழ் இன்க்ளூட் ஆகாத இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. ஓகேங்களா, இவ்வளோதான் டயக்ராமேட்டிக்கல் பேசிஸ்ல நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஃபார்முலாஸ். ஸோ ஃபார்முலாஸ்ன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டபுள் செட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ டபுள் செட் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி வில் பி யூசிங் திஸ் ஃபார்முலா. ட்ரிபிள் செட்டுன்றப்போ வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே யூனியன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் சம் ஆஃப், ஓகேங்களா, யூனியன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் சம் ஆஃப் ஏ அண்ட் பி. ஓகேங்களா, வித்தவுட் வந்து பார்த்தீங்கன்னா தட் இன்டர்செக்ஷன் பார்ட். ஓகேங்களா, வித்தவுட் இன்டர்செக்ஷன் பார்ட், அதாவது ஜஸ்ட் ஏஎன்பி மட்டுமே, ஏஎன்பி மட்டும்தான், மற்ற யாருமே இன்க்ளூட் பண்ணாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா, ஏஎன்பி மட்டும், வேற யாரும் இன்க்ளூட் பண்ணாத ஒரு பார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனியன் இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வி வில் பி சீயிங் இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா, யூ தலைக்கீழே போட்ட மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் இன்டர்செக்ஷன் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட் ஆல்வேஸ் ரெப்ரசன்ட் போத். ஓகேங்களா, போத் ஏ அண்ட் பி விச் மீன்ஸ் காமன். ஓகேங்களா, காமன் பார்ட்ஸ் இன் போத் ஏ அண்ட் பி. ஓகே, கிளியர். நாம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் வந்து
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த என் ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுல என் அப்படின்றது ஓவரால் பாப்புலேஷன். ஓகேங்களா? ஓவரால் பாப்புலேஷனை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஓவரால் பாப்புலேஷனை ரெப்ரசென்ட் பண்ணும். ஏன்றது ஆன் ஹோலா அந்த ஒன் செட், அதாவது இப்போ தமிழ் இருக்குன்னா தமிழை ரெப்ரசென்ட் பண்ணும். பின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஏ யூனியன் பின்றது இட் இஸ் சம் ஆஃப், ஓகேங்களா, சம் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ வித்தவுட் திஸ் இன்டர்செக்ஷன் பார்ட். ஸோ இப்போ இந்த என் ஆஃப் ஏ அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன் ஹோலா வந்து ஏனா வேல்யூ பார்த்துருந்தோம் இல்லைங்களா? இப்போ இந்த 2 செட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 செட் இருக்காங்க அப்படின்னா இந்த 2 செட்டோட ஃபுல் வேல்யூ இருக்காங்க இல்லைங்களா? அந்த ஏ செட்டோட ஃபுல் வேல்யூ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ அப்படின்றது. ஸோ இப்போ இந்த என் ஆஃப் பின்றது இந்த ஃபுல் செட் ஆஃப் பீத் செட். ஓகேங்களா? ஃபுல் வேல்யூ ஆஃப் பி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா என் ஆஃப் பின்றது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, அதாவது இந்த இன்டர்செக்ஷன் பார்ட் இருக்காங்க இல்லைங்களா? இந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டை நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் ஷேட் பண்ணிக்கிற இந்த பார்ட்டை டிடெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். டிடெக்ட் பண்ணாதான் ஆக்சுவலா ஒரிஜினலா ஏ அண்ட் பி, அதாவது ஒரிஜினலா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பேசக்கூடியவங்க, தமிழும் இங்கிலீஷும் மட்டும் பேசக்கூடியவங்க மொத்தம் எத்தனை பேர் அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? இது ரெண்டும் பேசக்கூடியவங்கள தமிழ் இங்கிலீஷ் மட்டும் பேசக்கூடியவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படின்றப்போ வந்து பாத்தீங்கன்னா இது மூணுத்தையுமே, ஓகேங்களா, அதாவது லெட் மீ டேக் தமிழோட வந்து பாத்தீங்கன்னா என்ன சேர்த்துக்கிறேன், தமிழ் இங்கிலீஷோட ஹிந்தியை சேர்த்துக்கிறேன்னா ஸோ அப்போ அந்த சின்றது வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தியை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ அப்போ என் ஆஃப் ஏன்றது தமிழ், பின்றது இங்கிலீஷ், சின்றது ஹிந்தி, ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து என்னது தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ அதுக்கப்புறம் பி இன்டர்செக்ஷன் சின்றப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. அதுக்கப்புறம் இந்த சி இன்டர்செக்ஷன் ஏன்றப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் தமிழ். ஸோ இப்போ இதுல மூணுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி இது மூணுத்தையுமே ரெப்ரசென்ட் பண்றது. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இட் இஸ் குவைட் டிஃப்ரெண்ட் மெத்தட். முதல்ல என்ன பண்ணணும்னு வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஹோல்ல ஏபிசியோட டோட்டல் எடுத்துக்கணும். ஏபிசியோட டோட்டலை எடுத்துக்கிட்டு அதுல என்ன பண்ணணும்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்துலயும் காமனா இருப்பாங்க இல்லைங்களா? அதாவது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, தமிழ் அண்ட் ஹிந்தி இவங்க மூணு பேர்த்தையுமே மைனஸ் பண்ணிட்டு இவங்க மூணு பேர்த்துலயும் காமனா இருக்கக்கூடிய ஒரு ஆளை அடிஷன் பண்ணோம்னா போதும். எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி பேசக்கூடியவங்களோட எண்ணிக்கை மொத்தமா நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ ஈவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியும் நம்ம வென் டயக்ராம் போடலாம், யூஸ் பண்ணாமலையும் வென் டயக்ராம் போடலாம். ஓகேங்களா? இட் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த பர்சன் போடுறவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகேங்களா? ஸோ லைக் தட்ஸ் இட் ஃபார் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் வென் டயக்ராம். ஸோ இவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டைப்பா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? வென் டயக்ராமை வந்து 3 டைப்பா பிரிப்பாங்க. என்னென்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டைப் 1, டைப் 2, டைப் 3 அப்படின்னு சொல்லிட்டு. டைப் 1 என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஹோலா மொத்த டேட்டாவுமே அவங்களே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? டேட்டாவை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு. இப்போ வென் டயக்ராம்ன்றப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஜஸ்ட் சர்க்கிள் தான்ப்பா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ சர்க்கிள் மட்டும் கிடையாது, ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ஹெக்ஸகன், என்ன மாதிரியான டயக்ராம் வேணாலும் ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா அங்க டயக்ராம் இருக்கணும். ஓகேங்களா? அந்த டயக்ராம் பேசிஸ்ல என்ன பண்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சர்டன் டேட்டாஸை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 3 செட் ஆஃப் டேட்டா. ஸோ உங்களுக்கு டேட்டாவை பாக்குறப்பே புரிஞ்சிருக்கும். இந்த டேட்டாவை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவுமே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களே கால்குலேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்களா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா யார் ரெப்ரசென்ட் பண்ணுது, ட்ரையாங்கிள் பார்ட் வந்து சிங்கர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த ரெக்டாங்கிள் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர் ரெப்ரசென்ட் பண்றாங்க. சர்க்கிள் வந்து டான்சஸ் ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஓகேங்களா? இந்த ஒன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி சிங்கர்ஸ். ஓகேங்களா? இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி சிங்கர்ஸ் ரெப்ரசென்ட் பண்றாங்க. 2ன்றது ஒன்லி ஆக்டர்ஸ் ரெப்ரசென்ட் பண்றாங்க. 3ன்றது ஒன்லி டான்சஸ் ரெப்ரசென்ட் பண்றாங்க. இந்த 5ன்றது ஆக்டர் அண்ட் டான்சஸ். இந்த 4ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர் அண்ட் சிங்கர். இந்த 6 வந்து பாத்தீங்கன்னா சிங்கர் அண்ட் டான்சர். 7 வந்து பாத்தீங்கன்னா ஆல் 3 ஆக்டர், சிங்கர், டான்சர். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்களே ஆன் ஹோலா ஃபுல்லா, ஓகேங்களா, ஃபுல்லா மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, கால்குலேஷன் எல்லாம்
போட்டு கொடுத்துட்டு ஓகேங்களா மொத்த கால்குலேஷனுமே அவங்களே முடிச்சிருவாங்க. மொத்தத்துமே அவங்களே முடிச்சுட்டு நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி ஜஸ்ட் சிங்கர்ஸ் அண்ட் டான்சர்ஸ் மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய நம்பர் எது, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போத் அதாவது அப்புறம் சிங்கர்ஸ் ஆக்டர்ஸ் இல்லாத, ஓகேங்களா, சிங்கர்ஸும் ஆக்டர்ஸும் இல்லாம ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. விச் மீன்ஸ் சிங்கர்ஸும் ஆக்டர்ஸும் இல்லாத இடம் ரெப்ரசென்ட் பண்றது எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரீன்றது தான், அதாவது டான்சஸ் மட்டும் தான் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மள ட்விஸ்டடாகவும் கேட்பாங்க, நேரடியாகவும் கேட்பாங்க கொஷின்ஸ் எல்லாமே, சரிங்களா. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா வென் டயக்ராம் டைப் 1 இருக்கும். ஸோ ஃபுல்லி ஃபினிஷ்டு டேட்டாவா நமக்கு கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஃபுல்லி ஃபினிஷ்டு டேட்டாவா கொடுப்பாங்க. சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டயக்ராம்ஸ் கொடுக்குறாங்கன்னா செமி ஃபினிஷ்டு டேட்டாவும் கொடுப்பாங்க. அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பாதி டேட்டாவை மட்டும் கொடுத்துட்டு மீதி டேட்டாவை நம்ம கால்குலேட் பண்ற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாம கால்குலேஷன் முடிச்சுட்டு அப்புறமா அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. இது டைப் 1. டைப் 2 வந்து பாத்தீங்கன்னா ரா டேட்டா கொடுத்துருவாங்க, ஜஸ்ட் டேட்டா மட்டும் கொடுத்துருவாங்க. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, 30 பேர் வந்து தமிழ் பேசுறவங்க, அதுல 20 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி பேசுறவங்க, 40 பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பேசுறவங்க, ஓகேங்களா. அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாவை கொடுத்துட்டு நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கொஞ்சம் பேர் வந்து தமிழும் இங்கிலீஷும் பேசுறவங்க, அப்புறம் இங்கிலீஷும் தமிழும் பேசுறவங்க, ஸோ ஹிந்தியும் தமிழும் பேசுறவங்க, இதுல வந்து மொத்தத்துமே பேசுறவங்க கொஞ்சம் பேர், இவ்வளவு பேரு அப்படின்னு சொல்லிட்டு சர்டன் டேட்டாஸை கொடுத்துட்டு நமக்கு வந்து என்ன பண்ண சொல்லுவாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா சர்டன் கொஸ்டின்ஸ் கீழே கேட்டுருவாங்க. ஸோ கேட்டுட்டு அவங்க தான் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ நாம என்ன பண்ணணும்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டாஸ்க்கு ஏற்ற மாதிரி டயக்ராமேட்டிக்கல் ஃபார்மா அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணி, ஓகேங்களா, அதுக்கப்புறமா அவங்கள எவாலுவேட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் இந்தந்த பொசிஷன்ஸ், அப்போ இவங்க மட்டும், அதாவது தமிழ் பேசக்கூடியவங்க மட்டும் இவ்வளோ பேர், இங்கிலீஷ் பேசக்கூடியவங்க மட்டும் இவ்வளோ பேர், ஹிந்தி மட்டும் இவ்வளோ, ரெண்டும் தமிழும் இங்கிலீஷும் பேசக்கூடியவங்க இவ்வளோ, அதுக்கப்புறம் ஹிந்தியும் தமிழும் பேசக்கூடியவங்க இவ்வளோ, இங்கிலீஷும் ஹிந்தியும் பேசக்கூடியவங்க இவ்வளோ, மொத்தமே பேசக்கூடியவங்க இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா கால்குலேட் பண்ணி அது வச்சிருந்து அப்புறமா பாப்புலேஷன் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா ஜஸ்ட் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும் பேசக்கூடியவங்க எண்ணிக்கை என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு, ஓகேங்களா, அப்படின்றத கண்டுபிடிச்சு ஒர்க் அவுட் பண்ணோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர்ஸ் கிடைச்சிரும். ஸோ செகண்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா ராவா டேட்டாவை மட்டும் கொடுத்துட்டு, ஓகேங்களா, டேட்டாவை மட்டுமே கொடுத்துட்டு நம்மள வந்து ஒர்க் அவுட்டுக்கு சொல்லிடுவாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைப் 3. டைப் 3 வந்து பாத்தீங்கன்னா இவங்களை வந்து ஆக்சுவலி பசில் மேக்கிங் மாதிரினே சொல்லலாம், ஓகேங்களா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்டன் டேட்டா கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. அந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா சர்டன் கேட்டகரி பேசிஸ்ல கொடுத்துருவாங்க நமக்கு, ஓகேங்களா. ஸோ அந்த கேட்டகரி பேசிஸ்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாம அதன் பேசிஸ்ல ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ நாம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேசிஸ்ல ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்றத நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணும், இப்போ இவங்களுக்கு எக்ஸாம் சொல்லணும்னா ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு 3 இது கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ் ஹிந்தின்றதை விட லாங்குவேஜ் ஹிந்தியாவுக்கு வந்து லாங்குவேஜ் கொடுத்துக்கலாம். ஸோ லாங்குவேஜ் தமிழ் ஹிந்தி இல்லைங்களா, லாங்குவேஜ் தமிழ் அண்ட் ஹிந்தி. ஸோ இப்போ இந்த லாங்குவேஜ்ன்ற பார்ட் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணால் இந்த ஃபுல் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ரெப்ரசென்ட் பண்ணும், ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இவங்க வந்து ஹிந்தி. ஸோ லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஒரு பார்ட் ஹிந்தி ஒரு பார்ட் இல்லைங்களா. ஸோ ஆன் ஹோலா மொத்தமாக தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே லாங்குவேஜ் தான். அதில் தமிழ் வேற லாங்குவேஜ், ஹிந்தி வேற லாங்குவேஜ் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஸோ இவங்களை ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லைக் இவங்களை ரெப்ரசென்ட் பண்ணலான்னா ஃபுல் ஒரு சோலார் சிஸ்டம், பிளானட்டு, அதுக்கப்புறமா எர்த், ஓகேங்களா. சோலார் சிஸ்டம், பிளானட், எர்த்னு இவங்களை வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இந்த பெரிய டயக்ராம் வந்து பாத்தீங்கன்னா சோலார் சிஸ்டம் ரெப்ரசென்ட் பண்ணும். இவங்க வந்து செகண்ட் டயக்ராம் வந்து பாத்தீங்கன்னா பிளானட்டை ரெப்ரசென்ட் பண்ணும். இந்த சின்ன டயக்ராம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு
ஏர்த்தை ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஏர்த்துன்றது சோலார் சிஸ்டமோடைய, அதாவது பிளானட்ன்றது சோலார் சிஸ்டம்ன்றது ஒரு பெரிய சிஸ்டம் இல்லைங்களா, ஒரு ஒரு நேச்சுரல் வே இது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளானட்ஸ் வந்து ஃபியூ பார்ட், அந்த பிளானட்ல ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா எர்த் இல்லையா. ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டம்ல ஒரு பார்ட் பிளானட், பிளானட்ல ஒருத்தர் எர்த், ஆகையால வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ரிலேஷன்ஷிப் இவங்க இருப்பாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரிலேஷன்ஷிப் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யாரை சொல்லலாம், எர்த்து சன்னு. ஓகேங்களா, எர்த்து சன்னு மூணு, இவங்க 3 பேருமே வேற வேற இல்லையா. எர்த்ன்றது பிளானட், மூணுன்றது வந்து பாத்தீங்கன்னா எர்த்தோடைய சேட்டிலைட், சன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு தனி எனர்ஜி சோர்ஸ், சென்டர் பார்ட் ஆஃப் பிளானட் இல்லைங்களா. ஸோ இவங்க 3 பேர்த்துக்குமே வந்து கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது இல்லையா. இவங்க 3 பேர்த்துக்கும் துளியும் சம்பந்தமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா நாம இந்த டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செட் ஆஃப் டேட்டாஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. அந்த டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ், ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா டேட்டாஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, டேட்டா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த டேட்டால இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், ஓகேங்களா, அந்த டேட்டால இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அந்த ரிலேஷன்ஷிப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டயக்ராமை நம்ம அப்ளை பண்ணோம். ஓகேங்களா, டயக்ராம் அப்ளை பண்ணணும். கிளியர்? ஸோ ஆல் வி ஹாவ் டு டூ இஸ் தட் ஃபர்ஸ்ட் அந்த டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த டேட்டாக்கு ரிலேட்டடான டயக்ராம் யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணணும்னா அவங்கள பிளேஸ் பண்ணணும். ஓகேங்களா, கிளியர்? ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டயக்ராமுக்கும் ஒவ்வொரு ரிலேட்டிவிட்டி இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களை எடுக்கலாம்னு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து யாரை சொல்லலாம், ஸோ மெட்டல் சொல்லலாம். மெட்டல்ல அயன் அண்ட் காப்பர் சொல்லலாங்களா. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் எடுத்துக்கிறேன். சாரி, இவங்களை வந்து பாத்தீங்கன்னா இவங்களை ஈஸியா ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லைக் லாங்குவேஜ் பேசிஸ்ல எடுக்கலாம். லைக் வேற எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லைக் பிரதர், மென்னு, ஹஸ்பண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம பிரதர், மென், ஹஸ்பண்ட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு வந்து பாத்தீங்கன்னா திஸ் ஹோல் பார்ட் ரெப்ரசென்ட், ஓகேங்களா, திஸ் ஹோல் பார்ட் ரெப்ரசென்ட் மென். ஸோ இதுல ஒருத்தர் பிரதர்னு எடுத்துக்கலாம், நம்ம ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் பிரதர் ரோல் பண்றாருன்னா அவருக்கு லிச் மீன்ஸ் அவர் பிரதராகவும் இருக்கு, எஸ் பிரதர் தான். அதே மாதிரி ஹஸ்பண்டா இருக்கிறாருன்னா ஒரு ஒய்ஃபுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஹஸ்பண்ட் தான். அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இஃப் ஹி ஹேஸ் அ சிப்ளிங், அவருக்கு வந்து கூட பிறந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவர் என்னவா இருப்பாரு, பிரதராகவும் இருப்பார்ல. ஸோ அப்போ ஒரு ஹஸ்பண்ட்ன்ற ரோலும் பிளே பண்ணுவாரு, பிரதர் அப்படின்ற ரோலும் பிளே பண்ணுவாரு இல்லைங்களா. ஸோ ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் பார்ட் வில் ரெப்ரசென்ட், ஓகேங்களா, மென்னு, ஒருத்தர் பிரதரு, ஒருத்தர் ஹஸ்பண்ட். ஸோ கொஞ்சம் பேர் பிரதர் மட்டும் வெறும் ஜஸ்ட் பிரதரா மட்டும் இருப்பாங்க, இன்னும் கல்யாணம் ஆகாம, அதாவது அன்மேரிட் பிரதர்ஸா இருப்பாங்க. சிலர் மேரிட் மென்ஸா இருப்பாங்க, மேபி சிங்கிள் சைல்டா இருக்கலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து லைக் பிரதர் இல்லாம இருக்கலாம் அவர் வேற யாருக்குமே. ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா போத் பிரதர் அண்ட் ஹஸ்பண்ட் ரெண்டுமே ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய பார்ட். ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க கொஞ்சம் பிரதராகவும் சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டாகவும் இருப்பாங்க. ஸோ ரெண்டு ரோலுமே பிளே பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா இவங்க, ஸோ இவங்க வந்து பார்த்தோம்னா இந்த டயக்ராமுக்கு ஈஸியாக ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா ஸோ இந்த எர்த் பேசிஸ்ல எடுத்துக்கலாம். ஸோ எர்த், ஓகேங்களா, எர்த், அடுத்தது சி, அடுத்தது சன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சன், எர்த், சி, சன். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா சன்ன்றது ஒரு செப்பரேட் எலமெண்ட். ஸோ சன்ன்றது இதை ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேங்களா. இந்த செப்பரேட் டயக்ராம் இருக்காங்க இல்லைங்களா, இந்த செட் ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த பெரிய செட் வந்து பாத்தீங்கன்னா எர்த் ரெப்ரசென்ட் பண்ணும், இந்த சின்ன செட் வந்து பாத்தீங்கன்னா சி ரெப்ரசென்ட் பண்ணும். அதாவது எர்த்ல ஒரு பார்ட் தான் சி இல்லையா, மொத்த எர்த்ல ஒரு பார்ட் சி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் தனி பார்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா சன். சன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி எலமெண்ட் இல்லைங்களா. ஸோ அது ஒரு தனி எனர்ஜி சோர்ஸ். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த
இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா டயக்ராம்ஸ் கொடுத்துட்டு நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அனதர் டைப் ஆஃப் வென் டயக்ராம். ஸோ வென் டயக்ராம் வந்து பாத்தீங்கன்னா 3 டைப்பா பார்த்தோம். முதல் டைப் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே டேட்டாஸை கொடுத்துட்டு நாம வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கும்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த டேட்டாஸை மட்டும் பார்த்து ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரா டேட்டாஸா கொடுத்துட்டு நாம டயக்ராம் போட்டு நாமளே எல்லா கால்குலேஷனும் பண்ற மாதிரி இருக்கும். இந்த 3ஆவது டைப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு வேர்ட் பசில் மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ நாம என்ன இது மேட்ச் ஃபாலோயிங் மாதிரி தான் எக்ஸாக்டா சொல்ல போனா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிற டேட்டாஸோடைய ரிலேஷன்ஷிப் அண்ட் அந்த டேட்டாஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டால இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அண்ட் சிமிலாரிட்டி. ஓகேங்களா? ரிலேஷன்ஷிப் அண்ட் சிமிலாரிட்டி இவங்க 2 பேரும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அசர்டைன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளால வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு எந்த டயக்ராம் வரும் அப்படின்றத சுலபமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? Clear? So that's it for Venn diagram types. Let's straight away move on to few example problems. ஓகேங்களா? So first example வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அப்படியே டைப் 3 ல இருந்து போயிருப்பேன். ஓகேங்களா? டைப் 3. ஸோ ரொம்ப ஈஸி மெத்தட்ல இருந்து ஹார்டர் மெத்தட் மாதிரி போயிருப்பேன் நான். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா லைக் இன் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் question a group of word is given. ஒரு group of word கொடுத்திருப்பாங்க which can be represented by one of the 4 given Venn diagrams. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு கொடுத்திருக்க இல்லைங்களா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 different set of Venn diagrams கொடுத்திருக்கேன். இந்த வென் டயக்ராம் பேசிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த வென் டயக்ராமுக்கு ஒத்து போற மாதிரியான வேர்ட்ஸ் தான் அங்க கொடுத்துருப்பாங்க. இவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத வேர்ட்ஸ் அங்க கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸோட ரிலேஷன்ஷிப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அப்புறமா இவங்களுக்கு எந்த டயக்ராம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அப்சர்வ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்சர்வ் தி டயக்ராம் கேர்ஃபுல்லி and mark the number of that figure as your answer which best describes the relationship between the words given in each question. So நாம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் அங்க கொடுத்திருக்க வேர்ட்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் உறவு முறைகள் உறவு என்ன அதாவது அந்த வேர்டுக்கான அர்த்தம் என்ன வகையில அந்த வேர்டு வந்து மேட்ச் ஆகுறாங்க யாருக்கும் என்ன கம்பாரிசன் முதல்ல வேர்டுக்கு இடையில அங்க கொடுத்திருக்கக்கூடிய செட் ஆஃப் வேர்ட்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நாம என்ன பண்ண வேண்டியிருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டயக்ராம்ஸோட கம்பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க ஹார்ட்வேர் இன்ஜினியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சூட்டபிளான டயக்ராம் எது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்க இன்ஜினியர் மொத்தமா அப்ப பெரிய டயக்ராம் ஒன்று இருக்கணும். அப்புறம் ஹார்ட்வேர் இன்ஜினியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன்னொரு 2 செட் ஆஃப் எலிமெண்ட். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பட்டுன்ட்டு என்ன பண்ணிடுவோம்னு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 2 கொண்டு போய் ஓகே சொல்லுவோம் நம்ம இல்லைங்களா? ஸோ ஆனா அது தவறு. ஓகேங்களா? ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ஜினியர் ஆன் ஹோல்ல ஒரு இன்ஜினியர் இருக்கிறாருங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர் இன்ஜினியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டயக்ராம் தான் வருவாங்க. வை பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர் படிக்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள கொஞ்சம் பேர் சாஃப்ட்வேரும் படிச்சிருப்பாங்க இவங்களும் கொஞ்சம் ஹார்ட்வேர் சம்பந்தமானது படிச்சிருப்பாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ஸ்க்கு என்ன ஹார்ட்வேர் மெட்டீரியல் தேவைன்றது அவங்களுக்கு தெரியும். அவங்க யூஸ் பண்ற ஹார்ட்வேருக்கு என்ன மெட்டீரியல் விச் மீன்ஸ் என்ன கோடிங்ஸ் வந்து இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் தெரியும். ஆக மொத்தம் ரெண்டுமே கொஞ்சம் படிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இது அப்படி பார்க்கறத விட நமக்கு என்ன பண்ணலாம் இன்ஜினியரிங் இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ இன்ஜினியரிங்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 கோர்சஸ் இருக்கு ஹார்ட்வேர் இன்ஜினியரிங் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். அது ரெண்டுத்துலயுமே வந்து காமனா கொஞ்சம் பேர் இருக்கவும் செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் ஆன்சர். ஸோ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் 4. ஓகேங்களா? ஸோ இப்போ கம்மிங் டு கோல்டு சில்வர் மெட்டல். ஸோ கோல்டும் சரி சில்வரும் சரி மெட்டல் தான் இல்லைங்களா? கோல்டும் சில்வரும் மெட்டல் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குமே ரிலேஷன்ஷிப் வேற இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே மெட்டல். ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு இல்லையா? இவங்க தனி அவங்க தனி இல்லையா? இவங்க 2 பேருக்குமே வந்து தனித்துவம் வெவ்வேறு இல்லையா? ஸோ நாம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த தனித்துவங்களுக்கு ஏற்றா போல நம்ம வந்து அவங்கள which means diagrams வரைய ஆரம்பிக்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே மெட்டல். ஸோ அப்ப மெட்டல்ன்றப்ப ஒரு பெரிய டயக்ராம் இருக்கும். ஸோ கோல்டு தனி ஒரு கேட்டகரி சில்வர் ஒரு தனி கேட்டகரி. இவங்களுக்கும் அவங்களுக்கும் துளியும் சம்மந்தமே கிடையாது. கரெக்டா? ஸோ இவங்க வேற எலமெண்ட் அவங்க வேற எலமெண்ட் ஆக மொத்தம் 2 பேருமே மெட்டல். அப்ப நமக்கு சூட்டபிள் டயக்ராம் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் 2. ஓகே கிளியரா இருக்குங்களா?
ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? வெரி சிம்பிள் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா போதுமானது. வேற எதுவுமே நம்ம வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் ஃபர்தரா மற்ற எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தானாவே புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? கிளியர். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, ஜியாலஜிஸ்ட் டாக்டர் ஆர்த்தோபேடிக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜியாலஜிஸ்ட் டாக்டர் ஆர்த்தோபேடிக், ஜியாலஜிஸ்ட்ன்றவர் ஜியாகிரபி சம்மந்தம் அதாவது கிளைமேட்டிக்கல் சம்மந்தமானதை வந்து அவர் படிப்பாரு. டாக்டர்ன்றவர் ஓகே. ஸோ ஆர்த்தோபேடிக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ கேர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன, ஸோ எலும்பு சம்மந்தமான ஆர்த்தோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக மொத்தம் வந்து லைக் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் எலும்பு சம்பந்தமான ப்ராப்ளம், அதாவது எலும்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ்க்கு டீல் பண்ற டாக்டர் தான் ஆர்த்தோபேடிக் இல்லைங்களா? ஸோ அப்போ இவங்க 3 பேருமே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம் தான். ஸோ ஆர்த்தோபேடிக்ன்றவரும் டாக்டர் தான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஹோல் டாக்டர்ல டாக்டரா இவர் வருவாரு. ஸோ ஜியாலஜிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தனி. ஸோ இவருக்கு சூட்டமான டயக்ராம் இதுதான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறாங்க ஆப்ஷன் 1. புரியுதுங்களா? ஸோ டாக்டர்ல கொஞ்சம் பேர் அதாவது மொத்த பேருமே ஆர்த்தோபேடிக்னு கிடையாது, ஆர்த்தோபேடிக்குமே டாக்டர் தான். ஸோ ஆன் ஹோல் டாக்டர்ல கொஞ்சம் ஆர்த்தோபேடிக்கும் இருக்கிறாங்க. அவர் ஜியாலஜிஸ்ட் அப்படின்றவர் ஒரு தனி கேட்டகரி இல்லைங்களா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா தனி கேட்டகரியில வருவாரு. ஓகே, கிளியர். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா எஸ், CPU கீபோர்ட் அண்ட் மானிட்டர். ஸோ ஐ கிவ் யூ அ மினிட் டு அசஸ் இட். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரு என்னென்ன டயக்ராம் சூஸ் பண்றீங்க அப்படின்றத பார்க்கலாம். CPU கீபோர்ட் மானிட்டர். ஃபர்ஸ்ட் CPU கீபோர்ட் மானிட்டருக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்க்கணும். அந்த ரிலேஷன்ஷிப்ல எப்படி வந்து அவங்க ஒர்க் அவுட் பண்றது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? எஸ். ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் people will be giving 2 set of answers. ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான ஆன்சர் சொல்லுவாங்க பீப்புள்லாம் வந்து. ஸோ லைக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆப்ஷன் 2, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் 4 அப்படின்றத சூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு ஆப்ஷன் 3. இந்த 3 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் சூஸ் பண்ணுவாங்க. வை? பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா எல்லாரும் CPU கீபோர்ட் மானிட்டர் அப்படின்னு ஒன்னே ஓகே இன்புட் ஆப்ஜெக்ட் எல்லாமே கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது அப்படின்றதுக்கு நமக்கு ஞாபகம் வரும். அப்புறம் இன்புட் ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஆப்ஜெக்ட் ஞாபகம் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னு வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஆப்ஜெக்ட், மானிட்டரிங் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஆப்ஜெக்ட், CPU வந்து பார்த்தீங்கன்னா CPU வந்து அது ஒரு தனி ஆப்ஜெக்ட், அதுவுமே அவுட்புட் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷனுக்கு சில பேர் வந்துருவாங்க. சில பேர் வந்து கம்ப்யூட்டர் விச் மீன்ஸ் கம்ப்யூட்டர் ஃபுல்லா உள்ள தெரிஞ்சு எல்லாமே தெரிஞ்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ராப்ளமே இருக்காது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ன எல்லாமே தெரிஞ்ச விஷயமா இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா சட்டன்னு கேட்குறப்போ வந்து அதில் சில மிஸ்டேக்ஸ் வேண்டும். ஓகேங்களா? ஸோ அப்போ CPU கீபோர்ட் மானிட்டர் அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஐ செட் கீபோர்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அவங்க ஒரு இன்புட் ஆப்ஜெக்ட், மானிட்டர் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஆப்ஜெக்ட், CPU அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ப்ராசஸர் யூனிட் இல்லைங்களா? ஸோ அது தனி ப்ராடக்ட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதர் போர்டு மாதிரி இல்லையா? ஸோ மதர் போர்ட் ஆஃப் சிஸ்டம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி தனி. இவங்க 3 பேர்த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது. இவங்க ஒவ்வொருத்தரோட ப்ராசஸுமே தனித்தனி, ஒவ்வொருத்தரோட வேலையுமே தனித்தனி. கீபோர்டோட வேலை என்ன, இன்ஃபர்மேஷனை சிஸ்டம்குள்ளார கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வேலை. மானிட்டரோட வேலை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த இன்ஃபர்மேஷனை காட்டுறது அதோட வேலை. சிபியோட வேலை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வந்து பாத்தீங்கன்னா உள்வாங்கி அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு புரியுற லாங்குவேஜ்ல கன்வர்ஷன் பண்ணி அந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து விச் மீன்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சு முடிச்சுட்டு கொடுக்கறது தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிபியோட வேலை. ஸோ ஒரு 3 பேர்த்தோடைய வேலையுமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அகடாமிக் கோர்சஸ், அண்டர் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன். ஸோ அகடாமிக் கோர்சஸ், அண்டர் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன். ஸோ அகடாமிக் கோர்சஸ் அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ்ல இருக்கக்கூடிய கோர்சஸ். ஸோ அந்த கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேஷனும் உண்டு, போஸ்ட் கிராஜுவேஷனும் உண்டு. ஸோ இவங்க 2 பேர்த்துக்குமே சம்மந்தம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா
நமக்கு என்ன இருக்கும் இவங்க டயக்ராம்னு பாத்தீங்கன்னா அகாடமிக் கோர்சஸ்ன்றப்ப ரெண்டு பேருமே அகாடமிக் கோர்சஸ் தான். ஸோ ஃபுல் டயக்ராம் வருவாங்க. அண்டர் கிராஜுவேஷன் தனி, போஸ்ட் கிராஜுவேஷன் தனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயக்ராம் வருவாங்க. ஸோ இவங்களுக்கு சூட்டபிள் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 2, இவங்களுக்கு சூட்டபிள் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 3. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா which means students may get confused with this fourth option. Why? Because வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் படிச்சு தானே மேம் அண்டர் கிராஜுவேட் படிச்சு தானே போஸ்ட் கிராஜுவேட் படிக்க முடியும் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் படிச்சவங்களும் கொஞ்சம் பேர் போஸ்ட் கிராஜுவேட் இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து ஃபோர்த் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அகாடமிக் கோர்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அகாடமிக்ல இருக்கக்கூடிய கோர்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்கள கோர்ஸா பார்க்கணும், கிராஜுவேட்டட் பர்சன்ஸா பார்க்க கூடாது. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ லைக் நமக்கு இந்த இடத்துல அண்டர் கிராஜுவேஷன்றது தனி கோர்ஸ், போஸ்ட் கிராஜுவேஷன் அப்படின்றது தனி கோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதே வந்து சப்போஸ் அகாடமிக் கோர்சஸ்க்கு பதில் ஓகேங்களா, அகாடமிக் கோர்சஸ்க்கு பதில் நம்ம கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க கிராஜுவேட்ஸ், அதுல வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்ஸ், அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்கன்னா we may right away choose this fourth option. ஓகேங்களா? right away choose this post graduation. Why? Because ஃபுல்லுமே ரெண்டு பேருமே கிராஜுவேட்ஸ் தான். ஸோ போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும்னா அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கணும், அண்டர் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் இல்லைங்களா? ஸோ அப்போ கொஞ்சம் அண்டர் கிராஜுவேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்ஸ்ல இருப்பாங்க இல்லையா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சூட்டபிளான டயக்ராம் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆப்ஷன் 4. ஓகே, கிளியர் ஆச்சுங்களா? ஸோ இவ்வளோதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு திஸ் டைப் ஆஃப் கொஷின்ஸ் நமக்கு வந்து இவ்வளோ இந்த மாதிரியான பேசிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கொஷின்ஸ் கேட்பாங்க. ரொம்ப டிப்பிக்கலெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து குழப்பிலாம் கேட்க மாட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஓகேங்களா, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அந்த தெரிஞ்ச விஷயங்களுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா சிமிலரா இருக்கிற மாதிரியான விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து போட்டு கொடுத்துருவாங்க. அப்போ அந்த பேசிஸ் நம்ம என்ன இருக்கும்னா இவங்களா அவங்களா ஒரு செகண்ட் நம்ம ஸ்டக் ஆகுற மாதிரி இருக்கும். பட் வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நாம வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்கள கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா போதும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆன்சர் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எஸ், ஸோ திஸ் டைப் இஸ் டைப் 1 மாடல் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அதாவது ஃபுல்லா டேட்டாஸே வந்து பாத்தீங்கன்னா அவங்களையே வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, டேட்டாஸை கொடுத்துருவாங்க. அந்த டேட்டாஸை கொடுத்துட்டு நம்மள வந்து என்ன பண்ண சொல்லுவாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் பார்ட் வந்து யாரை ரெப்ரசென்ட் பண்ணுது, இந்த ட்ரையாங்கிள் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெப்ரசென்ட் ஆக்டர்ஸ். ஓகேங்களா? இந்த ட்ரையாங்கிள் பார்ட் வந்து ரெப்ரசென்ட் ஆக்டர்ஸ். ட்ரையாங்கிள் ரெப்ரசென்ட் ஆக்டர்ஸ். ஓகேங்களா? ட்ரையாங்கிள் ரெப்ரசென்ட் ஆக்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ இந்த ரெக்டாங்கிள் ரெப்ரசென்ட் எம்ப்ளாயீஸ். This rectangle represent employees. This ஓகேங்களா, this square represent businessmen. ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா பிஸ்னஸ்மேனை ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆல்பபெட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரீம் வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க. கொஞ்சம் பேர் எம்ப்ளாயீஸ், போத் எம்ப்ளாயி அண்ட் பிஸ்னஸ்மேன் அண்ட் ஆக்டர். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ லைக் ஆக்டர்ஸ், எம்ப்ளாயீஸ், ஸோ ஆக்டிங் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்றவங்களும் இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்களும் இங்க இருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது மூணுமே இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ வாட் வி ஹாவ் டு டூ இஸ் தட் இது மூணுத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இவங்களை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணனா போதுமானது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி வந்து 3 செட் ஆஃப் டேட்டாஸ் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த டேட்டால நாம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து தனித்தனியா எந்தெந்த இதுவும் வந்து ஸ்ட்ரீம் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் கேட்டகரைஸ் பண்ணி வச்சிடணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த டயக்ராமை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா?
ஸோ எஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓகே, நோட் பண்ணிட்டீங்க இல்லைங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இப்போ கேட்டகரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? திஸ் பி பார்ட் ரெப்ரசன்ட் ஒன்லி எம்ப்ளாயீஸ். ஓகேங்களா? பி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்லி எம்ப்ளாயீஸ். ஓகேங்களா? இந்த ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிஸ்னஸ்மேன், ஒன்லி பிஸ்னஸ்மேன். எஃப் இந்த டி வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஹோலா மூணுமே. ஓகேங்களா? ஆல் எம்ப்ளாயி, பிஸ்னஸ்மேன், ஆக்டர். ஓகேங்களா? திஸ் எஃப் ரெப்ரசன்ட். ஓகேங்களா? இந்த எஃப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிசினஸ் அண்ட் ஆக்டிங். ஜி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிசினஸ் அண்ட் எம்ப்ளாயி. இ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னது, எம்ப்ளாயி அண்ட் ஆக்டிங். இந்த சி வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஆக்டிங். ஓகேங்களா? ஜஸ்ட் ஆக்டர்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணணும். ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ விச் லெட்டர் ரெப்ரசன்ட் தோஸ் ஹூ ஆர் ஆக்டர் ஆஸ் வெல் அஸ் எம்ப்ளாயீஸ் பட் நாட் பிஸ்னஸ்மேன். ஆக்டராகவும் இருக்கணும். நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், இந்த ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்மேன் அப்படின்றது நமக்கு தெரியும். ரெக்டாங்கிள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எம்ப்ளாயீஸ் அப்படின்றது தெரியும் இல்லைங்களா? ஸோ எம்ப்ளாயீஸ். இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா ஆக்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் எம்ப்ளாயீஸ் பட் நாட் பிஸ்னஸ்மேன். ஆக்டராகவும் இருக்கணும், எம்ப்ளாயியாகவும் இருக்கணும், ஆனால் பிஸ்னஸ்மேன் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடாது. ஸோ அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா திஸ் இ பார்ட் அலோன். ரைட், திஸ் இ பார்ட் அலோன் ரெப்ரசன்ட் ஆக்டர் அண்ட் எம்ப்ளாயி பட் நாட் பிஸ்னஸ்மேன். ஸோ த ஆன்சர் வில் பி இ. ஓகேங்களா? ஸோ இ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிளும் ரெக்டாங்கிளும் மட்டும்தான் சம்மந்தப்பட்டு இருக்கு, வேற எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இடத்துல சம்மந்தப்பட்டு இல்லை இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாம இவங்களை ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா which letter represent those who are businessman as well as actor but not employee. பிஸ்னஸ்மேனா இருக்கணும், ஆக்டரா இருக்கணும், ஆனா எம்ப்ளாயியா இருக்கக்கூடாது. பிஸ்னஸ்மேனா இருக்கணும், ஆக்டரா இருக்கணும், ஆனா எம்ப்ளாயா இருக்கக்கூடாது. ஸோ அப்போனா ஃபுல் ரெக்டாங்குலர் பார்ட் மட்டும் நமக்கு வரக்கூடாது. ஏன்னா ரெக்டாங்குலர் தான் நமக்கு என்ன, எம்ப்ளாயி இல்லையா? ஸோ ரெக்டாங்குலர் பார்ட் வராமல் இருக்கக்கூடியது இது எஃப் மட்டும் தான். ஸோ த ஆன்சர் இஸ் எஃப். இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர் பிளஸ் பிசினஸ்மேன் ரெண்டுமே குறிக்கக்கூடிய இடம் இல்லைங்களா? ஸோ த ஆன்சர் இஸ் எஃப். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விச் லெட்டர் ரெப்ரசன்ட் த ஆக்டர் ஹூ ஆர் எம்ப்ளாயீஸ் ஆஸ் வெல் அஸ் பிஸ்னஸ்மேன். விச் லெட்டர் ரெப்ரசன்ட் த ஆக்டர்ஸ் ஹூ ஆர் எம்ப்ளாயீஸ் ஆஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்கன்னா பிஸ்னஸ்மேன் கேட்குறாங்க. ஹூ ஆர் எம்ப்ளாயீஸ், ஆக்டர்ஸ் who are employees as well as businessmen. ஆக்டர் ஆகவும் இருக்கணும், எம்ப்ளாயி ஆகவும் இருக்கணும், பிஸ்னஸ்மேன் ஆகவும் இருக்கணும். எந்த பார்ட் ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் ஆஸ்கிங் ஆல் த த்ரீ இல்லையா? மூணுமே ரெப்ரசென்ட் பண்ற இடம் எது? இந்த டி தான் மூணுத்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய இடம். ஸோ த ஆன்சர் வில் பி டி. கிளியர், அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் மாடல்ஸ் லைக் இட் வில் பி லைக் திஸ். ஸோ டேட்டாஸ் எல்லாமே ஃபுல்லாக அவங்களே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு, ஓகேங்களா, எல்லாமே அவங்களே வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நாம பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த டயக்ராமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சுனாவே போதுமானது. ஓகேங்களா? கிளியர். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் 3. இப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா இன் அ காலேஜ் 200 students are, ஓகேங்களா, 200 students are randomly selected. In a college 200 students are randomly selected அப்படின்னா ஓவரால் பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 200. ஓகேங்களா? ஸோ 140 லைக் டீனா வந்து பார்த்தீங்கன்னா டீ லைக் பண்ணுறவங்க 140, ஜஸ்ட் ஆன் ஹோலா டீ ஃபுல்லாவோட வேல்யூ 140. 120 லைக் காஃபின்னு சொல்கிறாங்க. ஸோ 120 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
காஃபி லைக் பண்றாங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 80 லைக் போத் டீ அண்ட் காஃபின்றாங்க. 80 வந்து பார்த்தீங்கன்னா போத் டீ அண்ட் காஃபி ரெண்டுத்தையுமே லைக் பண்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நாம என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கால்குலேஷன்ஸ் போடணும். ஸோ அதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்டைன் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ஒன்லி டீ? ஓகேங்களா? ஸோ அப்போ ஒன்லி டீ மொத்தமாக எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு how many students like only coffee கேட்டிருக்காங்க. அப்புறம் how many students like neither tea nor coffee, டீயும் சரி காஃபியும் ரெண்டுமே குடிக்காதவங்க எத்தனை பேர்? அதுக்கப்புறம் எத்தனை பேர் அட்லீஸ்ட் ஒரே ஒரு பீவரேஜ்னா வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுறவங்க எத்தனை பேர்? இந்த மாதிரி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிஃபோர் தட் மூவிங் ஆன் இன்டு ஜஸ்ட் டேக் அ நோட் ஆஃப் தோஸ் கொஷின்ஸ். ஓகேங்களா? கொஷின்ஸை நோட்ஸ் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ கொஷின்ஸ் நோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறப்ப இட் வில் பி வெரி ஈஸி. ஜஸ்ட் டேக் அ நோட் தட் இன் அ காலேஜ் 200 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரேண்டம்லி செலக்டட். 140 லைக் டீ, 120 லைக் காஃபி அண்ட் 80 லைக் போத் டீ அண்ட் காஃபி. இது மூணுத்தை மட்டும் நீங்கள் அப்படியே ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சோன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, ஓகே. ஸோ ஓவரால் பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? 200 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ n இஸ் ஈக்குவல் டு 200. ஓகேங்களா? இப்போ வந்து நான் டி அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணிக்க போறேன். பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம்? காஃபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏ வந்து டீ, அதுக்கப்புறம் பி வந்து காஃபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா நமக்கு அப்போ என் ஆஃப் ஏ என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா என் ஆஃப் ஏ என்ன டோட்டல் ஆஃப் டீ. டீ மொத்தமாக எவ்வளோ பேர் கன்சியூம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 140 மெம்பர்ஸ் கன்சியூம் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ காஃபி வந்து பார்த்தீங்கன்னா 120 மெம்பர்ஸ் கன்சியூம் பண்ணுறாங்க. ஏ அண்ட் பி ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது காஃபி அண்ட் டீ இல்லைங்களா? டீ அண்ட் காஃபி ரெண்டுத்துமே கன்சியூம் பண்ணுறவங்களோட டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 80 ரைட், போத் டீ அண்ட் காஃபி. ஸோ அப்படி இருக்கிறப்ப என் ஆஃப் ஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா 140, என் ஆஃப் பி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 120. ஓகேங்களா? இட் இஸ் 120. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா போத் 80 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அதாவது போத் காஃபி அண்ட் டீ கன்சியூம் பண்ணுறவங்களோட டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 80 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா what we have to say, so both அப்படின்றப்போ போத்னா என்ன? இட் இஸ் காமன் ரைட்? ஸோ போத்னா காமன். ஸோ அப்படி இருக்கிறப்போ காமன்றப்போ நம்ம இன்டர்செக்ஷன் எடுத்துக்கோ இல்லைங்களா? ஸோ அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன? வேல்யூ வில் பி 80 இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 வென் டயக்ராம் போடணும். ஸோ 1 அண்ட் தென் நெக்ஸ்ட் இல்லைங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன? ஏ, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பி, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி இல்லையா? ஸோ ஏ அண்ட் பியோட வேல்யூ தான் 80 அப்படின்றது பர்ஃபெக்டாக நமக்கு தெரியுது இல்லைங்களா? ஸோ ஆன் ஹோலா பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 120, ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 140 இல்லையா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த 140 அப்படின்றது அந்த ஃபுல் சர்க்கிளுக்கு சம்மந்தமானது. ஸோ நம்ம அடுத்து பண்ண வேண்டிய முதல் ப்ரொசீஜர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் உள்ள மட்டும் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ 140 மைனஸ் 80 பண்ணோம்னா அதாவது இந்த 140ன்றது இந்த ஃபுல் வென் டயக்ராமோட வேல்யூ இல்லைங்களா? இந்த ஃபுல் வென் டயக்ராம்ல 80 வந்து பார்த்தீங்கன்னா என்ன? இந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டுக்கு போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ ஈவன் திஸ் இன்க்ளூட்ஸ் திஸ் 80 ஃபுல்லுமே வந்து இன்க்ளூட் பண்ணுது. இந்த 80 ஃபுல்லாகவே இன்க்ளூட் பண்ணுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா 140ல 80 டிடெக்ட் பண்ணி பேலன்ஸ் எவ்வளோ வராங்களோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓகேங்களா ஒன்லி டீ கன்சியூம். இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி காஃபி கன்சியூம் இல்லையா? ஸோ நம்ம இவங்களால கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ வருவாங்க அப்படின்னா 140 மைனஸ் 80 பேலன்ஸ் வில் பி நமக்கு எவ்வளோ 60 இருப்பாங்களா? ஸோ 60 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி என்ன கன்சியூம் பண்ணுறவங்க? டீ கன்சியூம் பண்ணுறவங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் 120 மைனஸ் 80. திஸ் 120ன்றது ஃபுல் பி பார்ட்டுமே வந்து இன்க்ளூட் பண்ணுதுங்களா? இந்த ஃபுல் பி பார்ட்லையுமே வந்து 80 இன்க்ளூட் ஆகியிருக்காங்க. ஸோ ஐ ஹாவ் டு டிடெக்ட் 80. 80 டிடெக்ட் பண்ணால் நமக்கு வேல்யூ எவ்வளோ இருப்பாங்க? பேலன்ஸ் 40 இருப்பாங்க. ஸோ 40. ஓகேயா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
ஒன்லி டீ கன்சியூம் பண்ணக்கூடியவங்க ஓகேங்களா, ஒன்லி டீ கன்சியூம் பண்ணக்கூடியவங்களோட டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூம் பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 60. அதுக்கு அடுத்தது ஒன்லி காஃபி கன்சியூம் பண்ணுற பர்சன்ஸோட டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 40. அதுக்கப்புறம் போத் காஃபி அண்ட் டீ கன்சியூம் பண்ணுறவங்களோட டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 80 ஓகேங்களா. ஸோ அப்போ ஆன் ஹோலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹூ கன்சியூம் ஓகேங்களா, ஆன் ஹோலாக பர்சன்ஸ் ஹூ கன்சியூம் காஃபி டீ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 60 + 40 + 80. ஸோ 180 மெம்பர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஹோலாக வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் ஹூ கன்சியூம் டீ காஃபி எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா 180. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 200 பாப்புலேஷனில் 100 மெம்பர்ஸ் தான் 80 வந்து நமக்கு என்ன 180 மெம்பர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டீ காஃபி கன்சியூம் பண்ணுறாங்கன்னா அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 20 மெம்பர்ஸ் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஹூ கன்சியூம் நெய்தர் ஓகேங்களா, ஹூ கன்சியூம் நெய்தர் காஃபி நார் டீ. டீ காஃபி ரெண்டுமே குடிக்காதவங்களோட டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 ஓகேங்களா. ஹூ கன்சியூம் who does not ஓகேங்களா, who does not consume both tea and coffee ஓட டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20. ஓகே, இப்போ வந்து ஓவரால் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் நமக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஷனில் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா, நமக்கு வந்து how many students like only tea, how many students like only coffee, how many students like only tea, 60 members like only tea, how many students like only coffee பார்த்தீங்கன்னா 40 students like coffee. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா how many students like neither tea nor coffee எவ்வளோ டோட்டல் நம்ம பார்த்தோம் 20 இல்லைங்களா. அதுக்கு அடுத்தது how many students like at least one of the beverages, at least one of the beverages லைக் பண்ணுறவங்களோட டோட்டல் என்ன, அதாவது டீ அண்ட் காஃபி மட்டும் ரெண்டுமே கிடையாது, டீ அண்ட் காஃபி மட்டும் கன்சியூம் பண்ணணும் டோட்டல். டீ கன்சியூம் பண்ணுறவங்க மொத்தமாக வந்து 60 மெம்பர்ஸ், காஃபி கன்சியூம் பண்ணுறவங்க 40 மெம்பர்ஸ். ஆன் ஹாலில் இவங்க ரெண்டு பேர்த்துலையுமே கன்சியூம் பண்ண 100 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தி பீவரேஜஸ்னால் லைக் பண்ணுறாங்க ஓகேங்களா, அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தி பீவரேஜஸ்னால் லைக் பண்ணுறாங்க. ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்கக்கூடிய கொஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி we have to do the calculations. ஓகே, ஈவன் இஃப் we want to do which means நம்ம வந்து ஓவராலாக வந்து டீ காஃபி கன்சியூம் பண்ணுற டோட்டல் எவ்வளோ அப்படின்றத வந்து மேட்ச் பண்ணி பார்த்தாலுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வருவாங்க ஓகேங்களா. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திஸ் இஸ் தி ஒன்லி கால்குலேஷன் ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து டீ காஃபி கன்சியூம் பண்ண டோட்டல் ஃபார்முலா பேசிஸில் எப்படி போடலான்னு பார்க்கலாம் நம்ம ஓகேங்களா. ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன, n ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் ஏ ப்ளஸ் n ஆஃப் பி மைனஸ் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இல்லைங்களா. ஸோ இந்த n ஆஃப் ஏ யூனியன் பின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஓகேங்களா, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ கன்சியூம் ஓகேங்களா, who consume tea and coffee. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு n ஆஃப் ஏவோட வேல்யூ எவ்வளோ 140 ப்ளஸ் 120 மைனஸ் 80. ஸோ ஓகே, நமக்கு எவ்வளோ வருவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா 260 மைனஸ் 80 போட்டிங்கன்னா நமக்கு எவ்வளோ வருவாங்க 180 மெம்பர்ஸ் தான் வருவாங்க இல்லைங்களா. ஸோ நாம் கண்டுபிடிச்ச இந்த 180யும் இங்கே இருக்கக்கூடிய 180யும் கரெக்டாக வந்துட்டாங்களா. எஸ், இவ்வளோதான், வெரி சிம்பிள் ஓகேங்களா. ஸோ அப்போ இவ்வளோதான் காஃபி 180 கன்சியூம் பண்ணுவாங்கன்னா என் ஆஃப் ஏ யூனியன் பி 180 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்போனா விச் மீன்ஸ் ஹூ டஸ் நாட் கன்சியூம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த n மைனஸ் ஓகேங்களா, n மைனஸ் n ஆஃப் ஏ யூனியன் பி போட்டோம்னா நமக்கு கிடச்சி n எவ்வளோ 200 மைனஸ் 180 போட்டோம்னா நமக்கு 20 மெம்பர்ஸ் ஹூ டூ நாட் கன்சியூம் காஃபி அண்ட் டீ கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ ஃபார்முலா மெத்தடில் போட்டாலும் ஓகே தான். ஸோ இஃப் திஸ் இஸ் த மெத்தட் மை ப்ரிஃபரன்சஸ் ரெண்டுத்துலையுமே வந்து பர்ஃபெக்டாக வரும் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேன் ப்ரிஃபர் எனி மெத்தட். ஸோ ரெண்டுத்துல எனக்கு இவ்வளோ தான் வரும், இந்த மெத்தட்ஸ் தான் வரும், இந்த மெத்தட்ஸ் எனக்கு வராது அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா தே ஹாவ் டு டெஃபினெட்லி ஒர்க் அவுட் ஃபார்முலா மெத்தடை ஃபஸ்ட்டு கோ த்ரூ பண்ணி அவங்கள ஒர்க் அவுட் பண்ணி அது அவங்களுக்கு பரிச்சயமானதுக்கப்புறம் தே கேன் சூஸ் ஓவர் தீஸ் மெத்தட்ஸ் ஓகேங்களா. ஸோ ரெண்டு வகையில் போட்டாலுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஓகே,
ஸோ வென் டயக்ராம் வைஸ் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக ஒன்லி பேசிஸ் எவ்வளோன்றது கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஃபார்முலா பேசிஸில் ஒன்லியே பிரிக்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா, ஒன்லியே பிரிக்கணும்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம், n of a மைனஸ் n of a இன்டர்செக்ஷன் b போட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் கால்குலேட்டிங் வென் டயக்ராம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரா டேட்டா மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நாம இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசிஸ் தான் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, கிளியர்? ஸோ தட்ஸ் இட் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம 3 டைப்ஸ் பார்த்தோம். அந்த 3 டைப்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டின் நம்பர் which of the following diagram indicates a best relationship between traveler, train and bus? எஸ், இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, டிராவலர்ஸ், ட்ரெயின் அண்ட் பஸ்ஸுங்களா. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிராவலர்ஸ் தான், ரைட்? ஸோ டிராவலர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ டிராவலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ ட்ரெயின்லையும் போவாங்க, பஸ்லையும் போவாங்க இல்லைங்களா. டிராவலர்ஸ் டிராவல் த்ரூ ட்ரெயின், பஸ், வேற என்னென்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் இருக்கோ எல்லா மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் மூலியமாகவும் மூவ் ஆன் ஆகுவாங்க. ஸோ இங்கே நமக்கு ட்ரெயின் அண்ட் பஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ டிராவலர்ஸ்ன்றப்போ ஆன் ஹோலா டிராவலர்ஸ், கொஞ்சம் பேர் ட்ரெயின்லையும் ட்ராவல் பண்ணுறாங்க, கொஞ்சம் பேர் பஸ்லையும் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு சூட்டபுளான டயக்ராம் எது அப்படின்னு நம்ம செக் பண்ணுறப்போ ஆப்ஷன் ஏ எடுத்தோம்னா இட் இஸ் ஆன் ஹோலா எல்லாமே தனி ரிலேஷன்ஷிப்ஸ் ஒருத்த தனி அப்படின்ற மாதிரி பிரிச்சுடுறாங்க, கிடையாது. பி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனி அப்படின்ற மாதிரி இருக்கு, ஸோ அதுவும் கிடையாது. ஸோ ஆல் டிராவலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டு ட்ரெயின், பஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ வாட் வி ஹாவ் டு கிவ் இஸ் தட் வி ஹாவ் டு ரெப்ரசென்ட் திஸ். ஓகேங்களா, இவங்களை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிராவலர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா, டிராவலர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, பஸ் மூலியமாகவும் போவாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ இவங்க பஸ்ஸு. ஸோ இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மூலியமாகவும் போவாங்க. ஸோ இவங்க ட்ரெயின். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வெறும் ட்ரெயின் மூலியமாக போகிறவங்களும் இருக்கிறாங்க, கொஞ்சம் விச் மீன்ஸ் ட்ரெயின் அண்ட் பஸ் மூலியமாக போகிறவங்களும் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் ட்ராவல்ஸ் வந்து இல்லைங்களா. ஸோ ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலர்ஸையும் கொண்டு போவோம், அதே மாதிரி கூட்ஸையும் கொண்டு போவோம், பஸ்ஸும் அதே மாதிரி தான். ஸோ சிமிலர்லி த சூட்டபிள் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா விமன், மதர் அண்ட் இன்ஜினியர். விமன், மதர் அண்ட் இன்ஜினியர்ன்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே விமன் தான் இல்லைங்களா. விமன்ஸில் கொஞ்சம் மதர்ஸும் இருப்பாங்க, ரைட்? ஸோ விமன்ஸில் மதர்ஸும் இருப்பாங்க. அதே விமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மதர்ஸாகவும் இருப்பாங்க, இன்ஜினியராகவும் இருப்பாங்க இல்லைங்களா. விமன் ஆர் ஆல்சோ கேன் பி இன்ஜினியர், அந்த இன்ஜினியரில் கொஞ்சம் மதர்ஸும் இருப்பாங்க. ஸோ அப்போ சூட் பண்ணணும்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் கலந்தாப்புல சூஸ் பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, அதாவது விமன், மதர், ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினியர், இதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ விமன், the biggest diagram will be representing women and this will be representing mothers. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் விமன்ஸ், அதில் கொஞ்சம் பேர் மதர்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸும் இருப்பாங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மதர்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ இன்ஜினியர்ஸ்ன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேல்ஸும் இருப்பாங்க இல்லைங்களா. என்ஜினியர் அப்படி எடுத்துக்கணும்னா இங்கே மேலும் இருப்பாங்க, ஃபீமேலும் இருப்பாங்க, அந்த ஃபீமேலில் மதரும் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேல வந்து மேரீடு, அன்மேரிடு எக்ஸெட்ரா பர்சன்ஸ் இதில் நிறைஞ்சிருப்பாங்க. ஸோ அப்போ எனக்கு தேவை இதில் மதர்ஸ் கேட்டகரி மட்டும்தான். அதனால என்னால் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன் ஹோலாக ஃபுல்லாக கொண்டு போய் விமனு, மதரு, என்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க முடியாது. திஸ் வில் பிகம் ராங். ஸோ த ஒன்லி பாசிபிலிட்டி இஸ் திஸ் டயக்ராம். ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷன் ஏ வில் பி தி பர்ஃபெக்ட் ஒன். ஓகேங்களா, கிளியர்? ஸோ அதுக்கு அடுத்தது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் diagram indicates the best relationship between author, lawyer and singer. ஆர்த்தர்ன்றவர் எழுத்தாளர், லாயர்ன்றது வாதாடுறவர், சிங்கர்ன்றவர் பாடுறவங்க. ஸோ இவங்க மூணு பேரோட ப்ரொஃபஷனுமே வேற வேற இல்லைங்களா. இவங்க மூணு பேரோட ஸ்ட்ரீமே வேற வேற. ஸோ இவங்களுக்கு எழுதுறது வேலை, அவங்களுக்கு பேசுறது வேலை, இவங்களுக்கு பாடுறது தான் வேலை. ஸோ இவங்க மூணு பேரோட ப்ரொஃபஷன்ஸும் வேற வேற. ஸோ அப்போ இவங்க மூணு பேருமே என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இன்டர்ரிலேட்டே ஆகாதவங்க. ஸோ மூணு பேருமே கனெக்ட் ஆகாதவங்க அப்படின்றதுனால இவங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் தி பெஸ்ட் ஆன்சர் ஃபார் இட். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா நமக்கு
Which of the following diagram indicates the best relationship between judge, thief and criminal? ஓகேங்களா, ஜட்ஜ், thief and criminal இவங்க மூணு பேர்த்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஓகேங்களா. ஸோ பெஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு வந்து டயக்ராம், சூட்டபிள் டயக்ராம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஜட்ஜுன்றவர் ஒரு தனி, அதாவது இந்த thief அண்ட் கிரிமினல் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் தண்டனை கொடுக்கக்கூடியவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜ் இல்லையா. இவங்க மூணு பேர்த்துக்குமே தண்டனை கொடுக்கக்கூடியவங்க தான் ஜட்ஜ். ஸோ ஜட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா தீஃப் அண்ட் கிரிமினல்ல சேர மாட்டாங்க. ஸோ அப்ப ஜட்ஜுன்றவர் ஒரு தனி கேட்டகரி. ஸோ அப்ப தீஃப்ன்றவங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிரிமினல்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அந்த கிரிமினல்ஸ்ல தீஃபும் கொஞ்சம் பேர் தான் இல்லைங்களா. ஸோ அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் தனி, இவங்க ரெண்டு பேரும் தனி இல்லைங்களா. ஸோ அப்ப நமக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல இருக்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஜட்ஜு, கிரிமினலு, தீஃப். ஸோ இப்போ இது சூட் ஆகாம டயக்ராம் எது இருக்காங்கன்னா பி தான் இருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, கிரிமினல்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தீவ்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க இல்லையா. கிளியர். ஸோ திஸ் இஸ் ஹவ் வந்து பார்த்தீங்கன்னா we have to connect the diagrams. ஸோ இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பிஜியன், பேர்ட் அண்ட் டாக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிஜியன் பேர்டுன்றப்போ வந்து பார்க்குறப்போ பேர்ட்ஸ்ல ஒரு வகை தான் பிஜியன் இல்லைங்களா, பறவைகள்ல ஒரு ரகம் தான். ஸோ அப்போ பறவையில ஒரு ரகம் பிஜியன் இல்லைங்களா. டாக்ன்றது அனிமல் தனியது. ஸோ திஸ் இஸ் பேர்ட், திஸ் இஸ் பிஜியன், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக் இல்லையா. ஸோ the suitable answer will be option A. Clear? அடுத்தது earth, sea and sun. So it is very perfect. கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். earth, sea and sun. ஆப்ஷன் A. ஏன்னா earth, sea ஒன்று, sun தனி இல்லையா. ஸோ the option is A. அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஹாக்கி, ஃபுட்பால் அண்ட் கிரிக்கெட் கொடுத்துருக்காங்க. ஹாக்கி, ஃபுட்பால், கிரிக்கெட் இல்லைங்களா. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி கேம். ஹாக்கி ஒரு தனி கேம், ஃபுட்பால் ஒரு தனி கேம், கிரிக்கெட் ஒரு தனி கேம். இவங்க எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணலாம், டெஃபினட்டாக இவங்களுக்கு கனெக்ட் பண்ணவே முடியாது இல்லைங்களா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து தனித்தனி கேம்ஸ். ஸோ த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி. ஹாக்கி தனி கேம், ஃபுட்பால் தனி கேம், கிரிக்கெட் தனி கேம் இல்லையா. ஸோ இவங்களுக்குள்ள இருக்கிற மற்ற காமன் வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடியது காமனா பால் அண்டு பேட் மட்டும் தான். எப்படி பார்த்தாலும் பால் தான் இவங்களுக்கு இடையில காமனா இருக்கக்கூடியது. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது லைக் நமக்கு டயக்ராம் பேசிஸ்ல எடுக்கிறதுனால இவங்க மூணு பேர்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே கிடையாது. இவங்க டெஃபினட்டா வந்து என்னதான் வேற வேற கேம்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ அப்போ த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி, அதாவது தனித்தனி டயக்ராம் செட்ஸ். ஓகேயா. ஓகேங்களா, ரைட். So let's move on to next question. Next question வந்து பார்த்தீங்கன்னா அயன், லெட் அண்ட் நைட்ரஜன். ஸோ அயன்றது வந்து பார்த்து எல்லாமே இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே தனிமங்கள் தான் இல்லையா. ஸோ அயன், லெட் அண்டு நைட்ரஜன், ரைட். ஸோ அப்போ வந்து பார்க்குறப்போ இவங்களுக்கு பெஸ்ட் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்ட்ரிக் சம்மந்தமான ஒரு விஷயம், ஒரு கேஸ் சம்மந்தமானது. லெட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ரா பேஸ் மெட்டீரியல்ஸ். ஸோ அயன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தனி மெட்டல். ஸோ லெட்டு வேற, நைட்ரஜன் வேற, அயன் வேற, இவங்க மூணு பேருமே வேற வேற இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா the option will be B. மூணு பேர்த்துக்குமே தனித்தனி which means தனித்தனி என்னது அவங்க மூணு பேர்த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி பேஸ், அவங்களுடைய மூணு பேரோட தனிமமே வேற வேற இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அயன், லெட் அண்ட் நைட்ரஜன் இது மூணுமே வெவ்வேறு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன், கொஷின்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ். ஸோ இப்போ எக்ஸாமினேஷன், கொஷின்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லேயும் கொஷின் இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா ப்ராக்டிஸ்லேயும் கொஷின் இருக்கும். அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு காமனாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் தான். கொஷின் காமனாக இருக்காங்க. கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்லேயும் கொஷின் வருவாங்க சரியா.
அதே வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்றப்போ கொஸ்டின் வருவாங்க. ஸோ அப்போ வந்து சூட்டபிளான டயக்ராம் இவங்க தான். இவங்க கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்றோம். ப்ராக்டிஸ் பண்றது ப்ராக்டிகலாவும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப எக்ஸாம் இருக்கிறாங்க. எக்ஸாம்ன்றப்போ கொஸ்டின்ஸ் டெஃபினட்டா அவங்கள இருப்பாங்க இல்லையா? அப்போ பெஸ்ட் டயக்ராம் எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திஸ் டயக்ராம் வில் பி தி பெஸ்ட். அதாவது ஆப்ஷன் சி வில் பி தி பெஸ்ட் டயக்ராம். ஓகேங்களா? எக்ஸாக்டா அவங்க மேட்ச் பண்ணணும். ஆப்ஷன் சி தான் வந்து மேட்ச் பண்றதுக்கு கரெக்டா இருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, பல்பு, லேம்பு அண்ட் லைட்டு சொல்லியிருக்காங்களா? ஸோ பல்பு, லேம்பு அண்ட் லைட்டுன்னு பாத்தீங்கன்னா 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா என்னது, பல்பும் லைட்டு தான் கொடுக்கும், லேம்பும் லைட்டு தான் கொடுக்கும் இல்லைங்களா? ஆக மொத்தம் இங்க கான்செப்ட் என்னன்னா லைட்டு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா லைட்டு, அந்த லைட்ல பல்பும் லைட்டு தான் கொடுக்கும், லேம்பும் லைட் தான் கொடுக்கும். பல்புன்றது எலக்ட்ரிசிட்டி சம்மந்தமானது, லேம்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி சம்மந்தம் இல்லாது. ஆக மொத்தம் 2மே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது லைட்டு தான். ஸோ இப்போ இந்த பெரிய பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு. இவங்க 2 பேரோட ப்ராசஸ் லைட்டுன்றதுனால நான் அவங்களுக்குள்ள அதை கொண்டு வரேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப பல்போட ப்ராசஸ் தனி, லேம்போட ப்ராசஸ் தனி. ஓகேங்களா? கிளியர்? ஸோ இவங்களோட ப்ராசஸ் தனி, இவங்களோட ப்ராசஸ் தனி. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்க்குறப்போ நமக்கு சூட்டபிளான ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் சி இஸ் தி சூட்டபிள் ஆப்ஷன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்குறப்போ இந்த ஃபாலோயிங் டயக்ராம் த பாய்ஸ் ஹூ ஆர் அத்லெட்டிக் அண்ட் ஆர் டிசிப்ளின்ட் ஆர் இண்டிகேட்டட் பை விச் நம்பர். அதாவது பாய்ஸு, அத்லெட்டு, டிசிப்ளின்டு, இது 3 தான் நமக்கு தேவை. பாய்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னாக்கா டயக்ராம் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். ஸோ பாய்ஸ் கொடுத்துருக்காங்க, அத்லெட்ஸு, கேர்ள்ஸு அண்ட் டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 எலமெண்ட் இருக்கு, 4 வெவ்வேறான விஷயங்கள் இருக்காங்க இல்லைங்களா இங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 பேருமே கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ பாய்ஸ், அத்லெட், கேர்ள்ஸ், டிசிப்ளின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ பாய்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் பாய்ஸ் ரெப்ரசென்ட் பண்றாங்க. அடுத்தது சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அத்லெட்டை ரெப்ரசென்ட் பண்றாங்க. டிசிப்ளின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயரை ரெப்ரசென்ட் பண்றாங்க. நமக்கு தேவை இவங்க 3 பேர் தான் இல்லைங்களா? நம்ம மற்றவங்க எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அப்போ அவங்க 3 பேர்த்துக்கு மட்டும் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2ன்றது மட்டும் தான் இல்லையா? சர்க்கிள்குள்ள, ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயருக்குள்ள இருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் 2. So in the following diagram, the boys who are athlete and are disciplined are indicated by which number வந்து பாத்தீங்கன்னா they are indicated by the number 2. ஓகேங்களா? கிளியர்? ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போகான் ஆகுறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ பிஃபோர் தட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இங்க மொத்த பேர்த்துக்குமே வந்து அனலைஸ் பண்ணணும், ஒவ்வொருத்தருக்குமே வந்து அர்த்தம் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் பார்த்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணோம்னா பர்ஃபெக்டா நமக்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்தது இந்த ஃபாலோயிங் ஃபிகர் ட்ரையாங்கிள் ரெப்ரசன்ட் கேர்ள்ஸ். ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ரெப்ரசென்ட் பண்றாங்க. ரெக்டாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் அண்ட் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? விச் பார்ட் ஆஃப் தி டயக்ராம் ரெப்ரசன்ட் கேர்ள்ஸ் ஹூ ஆர் பிளேயர் பட் நாட் கோச். ஓகேங்களா? கேர்ள்ஸ் வந்து ஹூ ஆர் பிளேயர் பட் நாட் கோச்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா? கேர்ள்ஸ் வந்து பிளேயரா இருக்கணும் பட் கோச் இல்லாதவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேர்ள்ஸு, பிளேயரு பட் நாட் கோச்னா என்னது? பிளேயருன்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெக்டாங்குலர் ஃபார்மு, கேர்ள்ஸுன்றது ஸ்கொயரு, கோச்சுன்றது சர்க்கிள் இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த கியூன்ற பார்ட் மட்டும்தான் கேர்ள்ஸ் அண்ட் பிளேயர்ஸ் மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணுது பட் நாட் கோச் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் கியூ. ஓகே, அடுத்த கொஸ்டின். So the diagram given below represents those students who play cricket, football, kabaddi. Study the diagram and identify the students who play all the 3 games. எல்லா 3த்துமே விளையாடுறவங்க யாருன்னு கேட்குறாங்க. எல்லா 3த்துமே விளையாடுறவங்க என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன்ல P + Q + Rன்னு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி V + Tன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது S + T + Bன்னு கொடுத்துருக்குறாங்க, Sன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3த்துமே கேம் விளையாடுறவங்க 3 பேத்துக்குமே காமனாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய எஸ் மட்டும்தான். ஸோ ஆர் ஆன்சர் வில் பி ஆப்ஷன் டி, எஸ். கிளியர்? அடுத்தது வந்து பார்த்தோம்னா இங்க என்ன கேட்டிருக்காங்க, ஸ்டடி தி டயக்ராம் அண்ட் ஐடென்டிஃபை தி பீப்புள் who can speak only one language. only one language speak பண்ணக்கூடியவங்க என்னென்ன
ஓகேங்களா? ஒன்லி ஒன் லாங்குவேஜ். ஒன்லி ஒன் லாங்குவேஜ் இன் தி சென்ஸ் ஒரே ஒரு லாங்குவேஜ் மட்டும் தான் அவங்களால பேச முடியும். ஸோ அப்ப இங்கிலீஷ்ல இங்க நமக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னா 3 லாங்குவேஜ் குடுத்துருக்காங்க. அப்போ 3 லாங்குவேஜ்லுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அப்ப இங்கிலீஷ் மட்டும் பேசக்கூடியவங்க, ஹிந்தி மட்டும் பேசக்கூடியவங்க, தமிழ் மட்டும் பேசக்கூடியவங்க டோட்டல் என்ன? ஸோ அப்படி பார்க்குறப்போ, இந்த எல்என்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, எல்ன்றது 2மே பேசக்கூடியவங்க, என்னன்றது 3மே பேசக்கூடியவங்க, எம்ன்றது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் பேசக்கூடியவங்க, ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்தி பேச முடியாதவங்க. ஓன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்தி அண்ட் தமிழ் பேசக்கூடியவங்க, இங்கிலீஷ் பேச முடியாதவங்க. என்னன்றவங்க ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் 3த்துமே பேசக்கூடியவங்க. ஸோ அப்ப இந்த ஐ, ஜே, கே இருக்காங்க இல்லைங்களா? இவங்க 3 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ வந்து ஜஸ்ட் இங்கிலீஷ் மட்டும் தான் பேசக்கூடியவர். ஜே வந்து ஹிந்தி மட்டும் தான் பேசக்கூடியவர். கே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் மட்டும் தான் பேசக்கூடியவர். இங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஹூ கேன் ஸ்பீக் ஒன்லி ஒன் லாங்குவேஜ் தான் கேட்டிருக்காங்க. குறிப்பிட்டு ஒரே ஒருத்தர் சொல்லுங்க அப்படின்னு எதுவும் சொல்லல. இப்போ ஒரே ஒரு லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க யார் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஐ, ஜே, கே இல்லைங்களா? ஐ, ஜே, கே இவங்க 3 பேருமே தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லாங்குவேஜஸ் பேசக்கூடியவங்க. நமக்கு ஆப்ஷன்ல இருக்காங்களான்னு பாருங்க. எஸ் ஆப்வியஸா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. ஆப்ஷன் பி கே பிளஸ் ஜே பிளஸ் ஐ. ஓகேங்களா? கிளியர்? ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த கிவன் ஃபிகர் இஃப் த ட்ரையாங்கிள் ரெப்ரசன்ட் ஹெல்த்தி பீப்புள், ரெக்டாங்கிள் ரெப்ரசன்ட் ஓல்டு பர்சன்ஸ். ஓகேங்களா? ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி பீப்புள் ரெப்ரசன்ட் பண்ணுதான். ஓகே, ட்ரையாங்கிள் வந்து ஹெல்த்தி பீப்புள். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா நமக்கு சர்க்கிள் ரெப்ரசன்ட்ஸ் மென் இல்லைங்களா? சர்க்கிள் ரெப்ரசன்ட்ஸ் மென் இல்லைங்களா? ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெக்டாங்குலர் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பர்சன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த நம்பர் ஆஃப் தோஸ் மென் ஹூ ஆர் ஹெல்த்தி பட் நாட் ஓல்டு. ஓகேங்களா? மென்னு ஹெல்த்தியாக இருக்கணும், ஆனால் ஓல்டாக இல்லாதவங்க யார் யார் அப்படின்றது தான் நம்மளுக்கு கேட்குறாங்க இல்லைங்களா? மென் ஹூ ஆர் ஹெல்த்தி பட் ஆர் நாட் ஓல்டு, அவங்க யாரு அப்படின்றத நம்மள கேட்குறாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஹியர் ஆர் மென்னு, ஹெல்தி, ஓல்டு சம்மந்தப்படாதது இந்த 2 மட்டும் தான். கரெக்டா? வாட் இஸ் த மென் ஹூ ஆர் ஹெல்தி, திஸ் ரெப்ரசன்ட் ஹெல்தி, திஸ் ரெப்ரசன்ட் மென். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓல்டுன்ற ஒன்று ரெப்ரசன்ட் ஆகாமலே இருக்கு. ஸோ த ஆன்சர் இஸ் 2. ஓகேங்களா? கிளியர்? ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப். ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்பில் 2 டைப்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்து இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டைப் வேர். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தேன், நமக்கு வந்து இவங்கள மாதிரி கொடுத்துட்டு ஓகேங்களா, ஸோ ரா டேட்டாவை கொடுத்துட்டு நாம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ ரா டேட்டா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, இந்த குரூப் ஆஃப் பர்சன்ஸ் ட்ராவலிங். ஓகேங்களா? இந்த குரூப் ஆஃப் பர்சன்ஸ் ட்ராவலிங் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6 persons கேன் ஸ்பீக் தமிழுங்களா. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு செட்டாக என்ன பண்ணுறாங்க, பஸ்ஸில் கொஞ்சம் பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த ட்ராவல் பண்ணுறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பேசக்கூடியவங்க. 6 பேரால் தமிழ் பேச முடியும், 15ஆல ஹிந்தி பேச முடியும், 6 கேன் குஜராத்தி. ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 3 எலமெண்ட்ஸ். ஸோ அப்போ தமிழ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தி இல்லையா? ஸோ தமிழ், ஹிந்தி, குஜராத்தி. ஓகே, ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 கேன் ஸ்பீக் தமிழ். ஸோ தமிழ் பேசக்கூடியவங்க மொத்தமாக 6 பேர், ஹிந்தி பேசக்கூடியவங்க 15 பேர், குஜராத்தி பேசக்கூடியவங்க 6 பேர். இன் தட் குரூப் நன் கேன் ஸ்பீக் எனி அதர் லாங்குவேஜ். ஸோ மற்றவங்களால மற்ற லாங்குவேஜை பேச முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இஃப் 2 persons in the group can speak 2 languages. ஓகேங்களா? 2 persons in the group can speak 2 languages அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ 2 persons in the group அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்லீஸ்ட் வந்து ஒன்று தமிழ் ஹிந்தி இல்லை குஜராத்தி ஹிந்தி, இவங்களை யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா லைக் என்ன பண்ணுறாங்க, 2 லாங்குவேஜஸ் பேசக்கூடியவங்களா இருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் தமிழ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஹிந்தி அண்ட் தமிழ் எடுத்துக்கிறேன்.
ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஹோலா ஓகேங்களா இந்த ஃபுல் இன்டர்செக்ஷனோட வேல்யூ தான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 இந்த இடத்துல. ஸோ இப்போ ஹிந்தி அண்ட் தமிழ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 மெம்பர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓகேங்களா அண்ட் 1 பர்சன் கேன் ஸ்பீக் ஆல் 3 லாங்குவேஜஸ். எல்லா லாங்குவேஜும் பேச தெரிஞ்சவங்க மொத்தமாக ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாங்க ஓகேங்களா. எல்லா லாங்குவேஜும் பேச தெரிஞ்சவங்க மொத்தமாக ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் தான் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஸோ ஒன்னுன்றப்போ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இஃப் 2 பர்சன்ஸ் இந்த குரூப் கேன் ஸ்பீக் 2 லாங்குவேஜஸ்னா ஸோ அப்போ இங்க இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 லாங்குவேஜஸ் பேசக்கூடியவங்களும் தனித்து இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க இங்கே 1 மெம்பர் தான் இருக்க முடியும் ஓகேங்களா. So just like that 2% the group can speak 2 languages and one can speak all the 3 languages அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ தட்ஸ் இட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வென் டயக்ராம் பார்க்கறதுக்கு. இப்போ இதுக்கு மேற்பட்டு தான் நம்ம மற்ற கால்குலேஷன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேள்வி என்னன்னா தென் ஹவு மெனி பர்சன்ஸ் ஆர் தேர் இந்த ஆக்சுவலி நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் மொத்தம் எத்தனை பேருன்னு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு ஓகேங்களா. ஸோ அது நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்லி தமிழ் மட்டும் பேசக்கூடியவங்களோட டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகேங்களா. ஒன்லி டோட்டல் மட்டும் பேசக்கூடியவங்களோட டோட்டல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தமிழ் மட்டும் பேசக்கூடியவங்களுக்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்காங்க இல்லைங்களா. 6 மெம்பர்ஸ் தமிழ் பேசக்கூடியவங்க இருக்காங்க. அந்த 6ல வந்து நம்ம என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 லாங்குவேஜ் பேசக்கூடியவங்களும் இருக்காங்க இல்லைங்களா. அவங்களையும் 3 லாங்குவேஜ் பேசக்கூடியவங்களையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாக வந்து தமிழ் மட்டும் பேசக்கூடியவங்க எத்தனை பேரும் தெரிஞ்சிடும் ஓகேங்களா. மொத்தமாக தமிழ் மட்டும் பேசக்கூடியவங்க எத்தனை பேர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 மெம்பர்ஸ். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி மட்டும் பேசக்கூடியவங்க ஓகேங்களா. ஹிந்தி பேசக்கூடியவங்களுக்கு இதே ப்ராசஸ் தான். எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹிந்திக்குன்னு பார்க்குறப்போ வந்து இதே ப்ராசஸ் தான். அடுத்தது என்ன பண்ணணும் நம்ம இப்போ எப்படியே 6க்கு நம்ம தமிழுக்கு மைனஸ் பண்ணோம் இல்லைங்களா. தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6 - 2 அதாவது -1 அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக தமிழ் மட்டும் பேசக்கூடியவங்க 3 பேர் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் ஹிந்திக்கும். ஹிந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும் இங்கே எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க 15 கொடுத்துருக்காங்களா. 15 - 2 - 1 இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது மொத்தம் ஓவரால் பாப்புலேஷன் தான் ஓகேங்களா. ஸோ ஆகையால நான் இங்கே இருக்கக்கூடியவங்களை பிரித்து போடணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் தமிழ் அண்ட் ஹிந்தி பேசக்கூடியவங்க 2 பேர் 3 பேசக்கூடியவங்க ஒருத்தர் ஓகேங்களா. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த இதுலயும் வந்து ஒருத்தர் எக்ஸ்ட்ரா இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ ஆகையால நம்ம என்ன பண்ணணும்னாக்கா அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஹிந்தி மட்டும் வந்து பேசக்கூடியவங்க மொத்தமாக எத்தனை பேர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 13 பேர் ஓகேங்களா. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 13 பேர். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா குஜராத்திலையும் அதே தான். ஸோ இப்போ குஜராத்தி ப்ராசஸ் அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தியில் 6 - 2 - 1. ஸோ நம்ம 6 - 2 - 1 பண்ண முடியாது. இதுக்கு நம்ம டக்கு என்ன பண்ணிடக்கூடாது 6 - 2 - 1 அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு எடுத்து போட்டுருவோம். ஆனா இங்க என்ன பண்ணிக்கோ நம்ம 2 லாங்குவேஜ் பேசக்கூடியவங்களா தமிழ் அண்ட் ஹிந்தி மட்டும் தான் எடுத்துக்கிட்டோம். அப்ப குஜராத்திக்குன்னு பார்த்தா 3 லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க மட்டும் தான் வருவாங்க. அப்ப இங்க 1 மட்டும் தான் வருவாங்க. இந்த 2 வரமாட்டாங்க. 6 - 1ன்றப்போ வந்து பாத்தீங்கன்னா 5. ஸோ இப்போ ஓவரால் டோட்டல் எவ்வளோ அங்க இருக்கக்கூடிய கிடைச்ச ஆன்சர்ஸ்ல எடுத்து எழுதுங்களேன். ஸோ 3 இருக்காங்க. ஸோ அடுத்தது 13, அடுத்தது 5. ஸோ இதுல தூரம் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆக மொத்தம் 21 மெம்பர்ஸ் இருப்பாங்களா. ரைட். ஸோ 8 + 3 1 2 21 மெம்பர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க மொத்தமா வந்து எத்தனை லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க ஸோ 5 - 3 - 2 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரி இங்கே 12 வருவாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 12 தான் வருவாங்க. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் வில் பி 20 ரைட். ஸோ 5ல 2 போச்சுன்னா 13, 15ல 2 போச்சுன்னா 13, 13 - 1 நமக்கு 12. ஸோ 12. ஸோ ஆக மொத்தம் 20 மெம்பர்ஸ். ஸோ 20 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 லாங்குவேஜ் வந்து 20 மெம்பர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் தமிழ்னா தமிழ் மட்டும்தான், இங்கிலீஷ்னா ஹிந்தினா ஹிந்தி மட்டும்தான், குஜராத்தினா குஜராத்தி மட்டும்தான் பேசக்கூடியவங்க.
ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா 3 லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க 2 + 1 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேசக்கூடியவங்க 1 2 பேசக்கூடியவங்க 1 ஆக மொத்தமாக எவ்வளோ பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 23 மெம்பர்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் 23. ஓகே, கிளியர்? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொருத்தரையும் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 மெம்பர்ஸ் எடுத்தோம். 3 மெம்பர்ஸ் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு மொத்தமாக 500 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா n = 500. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 285 மெம்பர்ஸ் ரீட் ஹிந்து மட்டும் படிக்கக்கூடியவங்க 280 மெம்பர்ஸ். ஸோ அப்போ ஹிந்து = 285. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் மொத்தமாக எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 212 மெம்பர்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா மொத்தமாக எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 127. 20 வந்து பார்த்தீங்கன்னா ரீட்ஸ் ஹிந்து அண்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இல்லைங்களா? ஹிந்து அண்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக, அதாவது இது ஹோலோட மொத்த டோட்டல், இதோட டோட்டல் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 20 ஹிந்து அண்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 29 ரீட் ஹிந்து அண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ். 29 மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து அண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரீட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? 29 மெம்பர்ஸ் ரீட் ஹிந்து அண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ். அதுக்கு அடுத்து 35 ரீட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ். ஓகேங்களா? 35 மெம்பர்ஸ் ரீட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா 35 மெம்பர்ஸ் ஆன் த ஹோல் ரீட் நமக்கு என்னது டைம்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 50 மெம்பர்ஸ் ரீட். ஓகேங்களா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரீட்ஸ் நோ நியூஸ் பேப்பர். ஓகேங்களா? ரீட்ஸ் நோ நியூஸ் பேப்பர். ரைட்? நியூஸ் பேப்பரே படிக்காதவங்க. அப்போனா ஓவரால் டோட்டல் 500னா அதில் 50 பேர் வந்து படிக்கலைன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அதாவது n of A union B அப்படின்றது என்னன்னா இட் இஸ் டோட்டல் ஆஃப் த பர்சன் ஹூ ரீட் என்னது டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது நியூஸ் பேப்பர் இல்லைங்களா? டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ் மூணு படிக்கக்கூடியவங்க தான். அப்போ 50 பேர் படிக்கலைன்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ 500 - 50 பண்ணனா எனக்கு n of A union B வேல்யூ 450 கிடைச்சிருமா? கரெக்டா? அதாவது ஹூ ரீட் ஹிந்து, தமிழ் அண்ட் ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ் அண்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா the total will be 450 இல்லையா? ஸோ இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிக்கக்கூடிய கால்குலேஷன்ஸ் இவ்வளோ தான். ஆனால் இப்போ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா தென் ஹவு many ரீட் ஒன்லி ஒன் நியூஸ் பேப்பர். ஒன்லி ஒன் நியூஸ் பேப்பர்னா இந்த பார்ட், அதாவது ஏ பி அண்ட் சி இந்த பார்ட் நமக்கு இதோட சம்மப் தேவைப்படுது. A + B + சியோட சம்மப் நமக்கு தேவைப்படுது. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா A வேல்யூ, B வேல்யூ, C வேல்யூ நமக்கு இன்னும் என்னன்னு தெரியல இல்லையா? ஸோ அப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி முடிச்சாதான் நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்? ஃபர்தராக வந்து கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கு நமக்கு முதல்ல தேவை வந்து என்ன தேவை வந்து பார்த்தீங்கன்னா n ஆஃப் A இன்டர்செக்ட், அதாவது நமக்கு என்ன வேல்யூ தேவைன்னு பார்த்தீங்கன்னாக்கா n ஆஃப் A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C மூணுத்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒருத்தர் கிடைச்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? இவங்க டிடெக்ட் பண்ணி வேல்யூ சொல்ல முடியும். நமக்கு இங்கே காமனாக இருக்கக்கூடிய ஒருத்தரே தெரியலன்றப்போ அந்த வேல்யூ வந்து நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ அடுத்த ப்ராசஸே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம n ஆஃப் A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்க தான் நம்மளோட அடுத்த ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ அவங்க தான் இப்போ என்ன பண்ண போறோம்னாக்கா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் எவ்வளோ n வந்து பார்த்தீங்கன்னா 500 இல்லையா? இந்த 500ல் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரீட்ஸ் நோ நியூஸ் பேப்பர் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா n ஆஃப் A யூனியன் B யூனியன் C வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். n ஆஃப் A யூனியன் B யூனியன் C அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா 500 - 50 பண்ணணும் நமக்கு எவ்வளோ கிடைச்சிரும்? 450. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா n ஆஃப் A யூனியன் B யூனியன் C உடைய வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு என்ன தேவைன்னா நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, நமக்கு ஆன் ஹோலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் மட்டும் படிக்கக்கூடிய ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் மட்டும் படிக்கக்கூடியவங்களோட டோட்டல் எவ்வளோ அப்படின்றத நம்மளை கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ நாமளும் வந்து அதை தான் வந்து என்ன பண்ணி ஆகணும், இந்த கால்குலேட் பண்ணி சொல்லி ஆகணும்.
இல்ல. சோ அப்படி இருக்கிறப்போ வந்து நமக்கு அதெல்லாம் கால்குலேட் பண்ணணும்னா அவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா சமமா இருக்கக்கூடிய பர்சனான மூணுத்துமே படிக்கக்கூடியவங்க டோட்டல் நமக்கு தெரியணும். ஓகேங்களா? மூணுமே படிக்கக்கூடியவங்க டோட்டல் தெரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ 3 பேரோட டோட்டலும் தெரியல அப்படின்றப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்ப நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும்னு வந்து பாத்தீங்கன்னா n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க ஒரு 3 காலமா பிரிச்சுக்கலாம். ஓகே. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும். ஸோ இப்போ n ஆஃப் ஏன்றது இட் இஸ் நத்திங் பட் நமக்கு என்ன n ஆஃப் ஏனா 285 ரைட். n ஆஃப் ஏ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா n ஆஃப் பின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா 212. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா n ஆஃப் ஏ சி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ 127 இப்படி வச்சுக்கலாமா? 127 வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஏனா என்னன்னு டிட்டர்மைன் பண்ணணும். ஹெச் இல்லைங்களா? ஏனா ஹெச், பினா வந்து பார்த்தீங்கன்னா ஐ இந்தியன் எக்ஸ்பிரஸ், சினா வந்து பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகே. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட் we have to do, we have to substitute them. நம்மளோட ஃபார்முலா என்ன? n ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா n ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைப்பாங்க? n of a plus n of b plus n of c minus n of a intersection b plus n of b intersection c minus n of a intersection c plus n of a intersection b intersection c இல்லையா? This is the formula, right? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ n ஆஃப் ஏன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ இருப்பாங்க? 285 + 212 + 127. இப்போ இந்த n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்றப்போ ஹிந்து அண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து அண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ன்றப்போ 29 கரெக்டு தான். பட் ஆனால் என்ன விஷயம்னா அந்த 29ல இப்போ என்ன ஆயிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ அதாவது 29ன்றது இந்த ஃபுல் ஓவல் ஷேப்போட வேல்யூ நமக்கு இன்னும் இந்த வேல்யூ உள்ள இன்க்ளூட் ஆயிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னாக்கா எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த n ஆஃப் ஏ வேல்யூ நம்ம n ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் இன்டர்செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 29 + எக்ஸ் உள்ள இருக்காங்க. ஓகேங்களா? மைனஸ் திரும்பி பி இன்டர்செக்ஷன் சி, பி இன்டர்செக்ஷன் சினா இந்தியன் எக்ஸ்பிரஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் அண்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 35 இல்லைங்களா? ஸோ 35 + எக்ஸ் உள்ள ஒன்று இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது மைனஸ் வந்து பார்த்தோம்னா 20 + எக்ஸ் இல்லைங்களா? ஸோ அதாவது ஏ இன்டர்செக்ஷன் ஹிந்து அண்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அடுத்தது திரும்பி என்ன பண்ண போறோம்னாக்கா மைனஸ் இல்ல பிளஸ் எக்ஸ் இல்லைங்களா? ஏன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி நான் எக்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னன்னா இப்போ இவங்க எல்லாத்தையும் சம்ம பண்ணணும். அதாவது 285 212 127 ஓகேங்களா? 285 212 127 இவங்க 3 பேர்த்தையும் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ப்ளஸ் பண்ண போறோம். ஸோ இப்படி ப்ளஸ் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ 5 + 2 7 7 + 7 நமக்கு எவ்வளோ 4 வருவாங்களா? ஸோ அப்போ 4 1 ஸோ 8 + 2 10 10 + 1 11 10 + 1 திரும்பி நமக்கு என்ன வருவாங்க 2 வருவாங்களா? ஸோ அப்போ 2 போட்டு பேலன்ஸ் 1 3 4 5 6 ஸோ 624 இஸ் தி வேல்யூ. அடுத்தது இப்போ என்ன பண்ணி ஆகணும்னா இங்கே எக்ஸ் இருக்காங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டாக தனியாக பிரித்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ் தனியாக இங்கே தனியாக பிரித்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைக் உள்ளெல்லாம் கொண்டு போகிறப்போ இங்கே என்ன கிடைப்பாங்க நமக்கு which means 29 minus 35 minus 20 ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னாக்கா ப்ளஸ்ல இருக்கிற எக்ஸ் வெளியே வந்தால் என்ன ஆயிடுவாங்க நமக்கு மைனஸ் ஆயிடுவாங்க இல்லையா? ஸோ அப்போ மைனஸ் எத்தனை எக்ஸு 1 2 3 ஸோ -3x + x இல்லையா?
ஸோ அடுத்தது நமக்கு இன்னும் நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டோம். நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி வேல்யூ தான் நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா? ஸோ எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 450. ஸோ 450யும் சைமல்டேனியஸாக எழுதிடணும். லாஸ்ட்டாக போட்டுக்கலாம்னு அவசியம் கிடையாது. சைமல்டேனியஸாக எழுதிட்டே வந்தோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ 450 இஸ் ஈக்குவல் டு 624 மைனஸ் 29 மைனஸ் 35 ப்ளஸ் 20. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா 624 மைனஸ் இவங்களெல்லாம் மைனஸ் பண்ணணுமா? அப்போ அதுக்கு முதல்ல இவங்களெல்லாம் சம்ம பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் வேல்யூ இருக்கிறதுலாம் ஃபஸ்ட்டு சம்ம பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 29 plus 30 plus 20 இல்லைங்களா? ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைப்பாங்க, 9 plus 5 வந்து பார்த்தீங்கன்னா 4, 1, 3, 5, 6, 6 ஒரு 2 நமக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 இல்லையா? ஸோ 84 மைனஸ் நமக்கு இங்கே 3x plus 1x இருக்காங்களா? ஸோ இப்போ ப்ளஸ் எக்ஸோ மைனஸ் எக்ஸோ சேர்ந்துச்சுன்னா நமக்கு எவ்வளோ இருக்கும்? இந்த ப்ளஸ் எக்ஸ் இருக்குன்னா அங்கே 1 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லையா? ஸோ அப்போ 3x மைனஸ் 3x plus xனா நமக்கு மைனஸ் 2x கிடைப்பாங்களா? ஸோ அப்போ இவங்களை கால்குலேட் பண்ணுறப்போ 64 மைனஸ் 20 84 அப்படின்றப்போ நமக்கு எவ்வளோ வருவாங்க? 624 மைனஸ் 84ன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைப்பாங்க வேல்யூ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன் ஹோலாக வந்து பார்த்தீங்கன்னா 708 கிடைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பண்ணுறப்போ இவங்க மொத்தமாக சேர்த்து எனக்கு எவ்வளோ வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் வேல்யூவில் மைனஸ் 84 வருவாங்களா? ஸோ அடுத்த ப்ராசஸ்க்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்கள அடுத்தது டிடெக்ட் பண்ணுற மாதிரி வரணும் இல்லையா? 624 மைனஸ் 84 இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணி ஆகணும், மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைப்பாங்க? 24 4 ஜீரோஸ் திரும்பி 8 2 20 20 60 மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 40. ஸோ 540 மைனஸ் 2xன்னு வருவாங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவலி இந்த எக்ஸ் வேல்யூ தான் நம்ம என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும் இல்லைங்களா? எக்ஸ் வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இவங்க டினோட் பண்ணுறேன், இங்கே ப்ளஸில் இருக்கிற 540 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 540 ஆகிடுவாங்க, இங்கே மைனஸ் 2x அப்படி ரிமைன் ஆகிடுவாங்க. 440ல் 540 போச்சுன்னா நமக்கு எவ்வளோ இருக்கும்? நம்மளோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 90 இருக்குங்களா? மைனஸ் 90 மைனஸ் 2x. ஸோ இப்போ அவங்க கால்குலேஷன் இங்கே போடுறோம் பாருங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ என்ன பண்ணலாம், மைனஸ் 90 இங்கே இருக்காங்களா? ஸோ அப்போது இங்கே மைனஸ் 2 ஆகக்கூடியவங்க இந்த பக்கம் போனாங்கன்னா, அதாவது மல்டிபிள் இருக்கக்கூடிய இந்த பக்கம் போனாங்கன்னா டிவிஷன் ஆகிடுவாங்க. ஸோ மைனஸ் 2 இங்கே வந்துடுவாங்க, எக்ஸ் இங்கே ஆகிடுவாங்களா? மைனஸ்க்கு மைனஸ் போயிடும், 2 1s are 2 45s are 90ங்களா? 2 4s are 1, எஸ் 45s are 90. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 45. அதாவது n ஆஃப் A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோனா நமக்கு 45. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாம இவங்களை கால்குலேட் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இப்போ கால்குலேட் பண்ணணும் நமக்கு தேவை இந்த வேல்யூ தான் எவ்வளோ தேவை இல்லைங்களா? ஜஸ்ட் 285 வேல்யூ தான் எவ்வளோ தேவை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா 29 மைனஸ் 45 பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்படி பண்ணணும்னு அவசியமே இல்லை, தனித்தனியாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நமக்கு ஜஸ்ட் இந்த வேல்யூ மட்டும் எவ்வளோ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சோட வேல்யூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா 285 மைனஸ் 29 மைனஸ் 45 மைனஸ் 20. ஸோ இப்போ போட்டோன்னா நமக்கு எவ்வளோ கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ 285 மைனஸ் 29 மைனஸ் 40 மைனஸ் 20. ஸோ அப்படி கிடைக்கிறப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஹோலாக வந்து ஸோ 191 கிடைப்பாங்க. ஸோ ஹெச்சோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 191. அதாவது ஹிந்து மட்டும் படிக்கக்கூடியவங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் மட்டும் படிக்கக்கூடியவங்க 212 மைனஸ் 29 மைனஸ் 35 மைனஸ் 45 இல்லையா? 212 minus 29 35 45. So the value will be 103. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ் மட்டும் படிக்கக்கூடியவங்களோட டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 103. அப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மட்டும் படிக்கக்கூடியவங்களோட டோட்டல் வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலி வேல்யூ எவ்வளோ 127 இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 127 மைனஸ் ஓகேங்களா 35 okay minus 35 minus 40
45 திரும்பி என்ன பண்ணுவோம்னு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒரு 20 போடுவோங்களா. ஸோ மைனஸ் ஒரு 20 போடுவோம்னா நமக்கு எவ்வளோ பேலன்ஸ் நிற்பாங்க கையில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 27 நிற்பாங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மட்டும் படிக்கக்கூடியவங்களோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 27. ஓகேங்களா. டைம்ஸ் ஆஃப் இந்தியா மட்டும் படிக்கக்கூடியவங்களோட வேல்யூ 27. இப்போ நம்ம ஃபைனலாக என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஹோலாக ஜஸ்ட் ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க டோட்டல் மட்டும் தான் தேவை. அதாவது ஹிந்து மட்டும் படிக்கக்கூடியவங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா மட்டும் படிக்கக்கூடியவங்க, அதுக்கப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் மட்டும் படிக்கக்கூடியவங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இவங்களோட சம்ம போட்டாங்கன்னா 191 + 103 + 27. ஸோ 103 + 27 வந்து பார்த்தீங்கன்னா 130, 130, 230, 230 ஒரு நமக்கு 91 இல்லைங்களா. ஸோ அப்படி 91 கால்குலேட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன் ஹோலா வந்து ஆன்சர் வில் பி 321. ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக அவங்க கால்குலேட் பண்ணால் 321 வில் பி தி வேல்யூ. ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து அங்கே கொடுத்துக்கிற ஆப்ஷனை பேஸ் பண்ணி தான் அந்த ஆன்சர் மாறும். ஸோ 191 ஆன்சர் தான், 103 ஆன்சர் தான், 27 ஆன்சர் தான். ஆனால் நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் அவங்க யாருமே இல்லை. ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷனில் யார் கொடுத்துருக்காங்களோ அவங்க தான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 321 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் 321. த பர்சன் ஹூ ரீட்ஸ் ஒன்லி ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் எக்ஸ்பிரஸோட டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 321. ஓகேங்களா. ஸோ டேரெக்டாக வென் டயக்ராம் வச்சும் போடலாம், இந்த மாதிரி ஃபார்முலா பேசிஸ்லையும் போடலாம். ஓகேங்களா. ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஸோ அங்கே கொஸ்டினை நம்ம என்ன பண்ணணும்னாக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விதத்தில் தான் இது ஒன்றுமே இருக்குது. நம்ம ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணுறதா இல்லை வென் டயக்ராம் யூஸ் பண்ணுறதா எப்படின்றது. ஓகேங்களா. கிளியர். ஸோ தட்ஸ் இட் ஃபார் வென் டயக்ராம். ஸோ வென் டயக்ராம் வந்து திஸ் இஸ் வெரி ஈஸி டாஸ்க். இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா வென் டயக்ராம் வந்து சம்ஸே. ஓகேங்களா. ஸோ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ற விதத்துல தான் வந்து எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ். ஸோ வென் டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கிறது 3 டைப்ஸ் இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் டேட்டா கொடுத்துட்டு கொடுக்குறவங்க, ரா டேட்டா கொடுத்துட்டு கொடுக்குறவங்க, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி டயக்ராம்ஸ் வந்து கொடுக்குறவங்க. ஸோ இந்த 3 டைப்ஸுமே வந்து பார்த்துட்டோம். ஸோ அவ்வளோதான் வென் டயக்ராம். ஓகே. ஐ ஹோப் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டாண்ட் இட். தேங்க்யூ எவ்ரி ஒன்.